என்னுடைய ரெக்கார்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து நான் எடுத்ததை வந்து நேத்தே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப நேத்தே போஸ்ட் பண்ணிட்டேன்னா மண்டே தான் இவங்க ஸ்வேதா வந்து, அதுவும் 2 கிளாஸ் வந்துருது. 2 கிளாஸ்ன்றப்ப 2 hours அத அவங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கே அவ்வளவு டைம் ஆகும். அந்த 1 hour வந்து அப்லோட் பண்றதுக்கு அவ்வளவு டைம் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு உங்களுக்கு போஸ்ட் பண்றதுக்கு வந்து மதியத்துக்கு மேல ஆயிரும் மண்டே. நான் அன்னைக்கே அநேகமா 95% வந்து அன்னைக்கு முடிச்ச உடனே அன்னைக்கு நடந்த டிராயிங்ஸை ஃபுல்லா போஸ்ட் பண்ணிடுறேன். வீடியோவை மாத்திரம் நம்ம டிஸ்கஷன் குரூப்ல தான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா இது அஃபிஷியலா வந்து இது ரெக்கார்ட் பண்ணி நான் போஸ்ட் பண்றேன். அது ஜென்ரலா வந்து என்னன்னா, இப்ப இட்ஸ் அ பெய்டு கிளாஸ். அப்ப எல்லாருக்கும் அது போச்சு அப்படின்னு என்ன யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வருது. ஆனா நிறைய நேரங்கள்ல வந்து இது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் போஸ்ட் பண்றேன். நம்ம டிஸ்கஷன் குரூப்ல தான் போஸ்ட் பண்றேன். அஃபிஷியல் குரூப்ல நான் போஸ்ட் பண்றது இல்ல. கூடுமான வரைக்கும் இதை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம வச்சிருங்க. நீங்க கிளாஸஸ் எடுக்கிறப்ப இந்த வீடியோஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதீங்க. சரியா? ஓகே, ஆரம்பிச்சிருவோமா கிளாஸ? ஆச்சு. இந்த 10 minutes ஆஸ் யூஸ்வலா நம்ம கொடுக்கக்கூடிய 10 minutes ஆகவே ஆகிவிட்டது அப்படின்வாங்க இல்லையா? அப்படி ஆயிடுச்சு. சரி, நான் 2 பென் எடுத்துக்கிறேன். இன்னும் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு டேட் வந்து 19th. ஒரு விஷயம் சொல்ல நான் எழுதிடுறேன் முதல்ல. ஓஹோ, என்னுடைய பேப்பருக்கு கீழே வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்ரே ஷீட் வச்சிருக்கேன். என்னுடைய மூளை தான் நினைக்கிறேன். ஏதோ எப்பயோ என்னமோ எடுத்திருக்காங்க. இருக்கு இது என்ன? இல்ல, எனக்கு ஹெட் எடுத்தது கிடையாது. இல்ல, வேற யாரதோ. என்னது கிடையாது. என்னது கிடையாது. இது என்னன்னா, இது வச்சிட்டோம்னா இங்க நம்ம அழுத்தி எழுதணும்னா பென் வச்சு அழுத்தி எழுதுறோம். 2B பென்சில். இப்போ 8B பென்சில்லாம் ஜாஸ்தி அழுத்தம் வராது. நம்ம சமயத்துல ரொம்ப அழுத்தி எழுதிட்டாலும் அந்த இம்ப்ரெஷன் அடுத்த பேஜ்ல விழுந்துச்சுன்னா நீங்க அங்க ஷேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பள்ளத்துல வந்து ஒயிட்டா தெரியும், டிஸ்டர்ப் பண்ணும். அதனால இப்படி ஒரு எக்ஸ்ரே ஃபில்மை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நான் A3 நோட் புக் தான் உங்களுக்கு யூஸ் பண்றேன். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் போட்டிருக்கேன். A3 நோட் புக் தான் யூஸ் பண்றேன். நான் வந்து அனுப்பம்ல வந்து 140 GSM A3 சைஸ். இது 50 ஷீட்ஸ் நான் யூஸ் பண்றேன். எனக்கு 50 ஷீட்ஸ் வரும். உங்களுக்கு குறைச்சலா வரலாம். பார்த்துக்குங்க, அது எப்படி வருதுன்றத பார்த்துக்குங்க. இந்த எக்ஸ்ரே ஃபில்ம் வாங்கி எங்க கிடைக்குதுன்றத பார்த்து கிடைக்கும். லேபுக்கு போனோம்னா, மெடிக்கல் லேப்ஸ் போனோம்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இன்னும் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. யூனிபால் விஆர் மைக்ரோன்னு போட்டிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபா என்னன்றது எனக்கு தெரியல. இது வாட்டர் ப்ரூஃபா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. சரி, அது பார்ப்போம். வாட்டர் ப்ரூஃபா இல்லையான்றது அப்புறம் பார்ப்போம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம எலிமெண்ட்ஸ் அப்படின்ன உடனே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த எலிமெண்ட்ஸ்ன்ற வார்த்தை வந்து இன்னும் 2-3 இடங்கள்ல வரும். நம்ம கிராஃபிக்ஸுக்கெல்லாம் போறப்பெல்லாம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேகசின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டேஷனரி அப்படி 2-3 இடங்கள்ல அது வரும். சரியா? அப்போ வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நேத்து
பேசிக்கிட்டு இருந்ததை வந்து யாராவது ரிவைஸ் பண்ணீங்களா? பார்த்துட்டு ஏதாவது கேள்விகள் இருக்கா? என்னமாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சா? இல்லையே, இது இப்படி இல்லையே அப்படின்னு தெரிஞ்சிச்சா? இது எனக்கு இப்படித்தான் நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன், நீங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் பாத்தீங்களா? இல்ல, யாருமே கவனிக்கவே இல்லைன்னு அப்படி எடுத்துக்கிறதா? என்ன விக்ரம், என்ன வெங்கட், எப்படி எடுக்கிறது இத? விக்ரம் இல்ல. Okay, sir. No doubts. என்ன வெங்கட்? No doubts, sir. நோ டவுட்ஸ் இல்ல. என்னன்னா டவுட்ஸ் இல்லாம இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். அதாவது அப்படின்னா that that looks as if you people are able to understand the basic concepts. One, maybe என்ன லைக் நானும் பாபான்னு சொல்லிக்கிறனால மேபி ஐ எம் அ குட் டீச்சர், ஸோ யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டோட்டலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பேசாம இருந்தா ப்ராப்ளம். ஏன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு மீனிங் இருக்கு. சரியா? இப்ப வந்து நமக்கு டாட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. டாட்ன்றது வந்து இஸ் எ ரிலேட்டிவ் டேர்ம், ஒரு மார்க், அவ்வளவுதான். மார்க் ஆன் அ சர்ஃபேஸ், அதை வந்து ஒரு டாட். அது எவ்வளவு பெரிய சர்ஃபேஸ்ல இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறோன்றத பொறுத்து அந்த டாட்டோடைய சைஸ் வந்து வேரி ஆகும். இட்ஸ் எ ரிலேட்டிவ் டேர்ம் ஆஸ் ஃபார் அஸ் த சைஸ் இஸ் கன்சர்ன்ட். அதைத்தான் மீன் பண்றோம். டாட்ஸை வச்சு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கிரே ஸ்கேல் கிரியேட் பண்றோம். கிரே ஸ்கேல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கேயும் கிரே ஸ்கேல் கிரியேட் பண்ணி ஒரு ஃபார்மே கொண்டாந்துட்டோம் நம்ம. டாட்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து க்ரோ ஆயிட்டு போச்சுன்னா, அப்படியே ஒன்னு டச் பண்ணி அப்படியே க்ரோ ஆயிட்டு போச்சுன்னா அது வந்து லைன் ஆகிடுது. அப்ப டாட்டை வச்சுதான் லைன் ஃபார்ம் ஆகுது. அப்ப லைனை பத்தி என்ன ஒரு இது பாக்குறோம்னா, ஒரு லைனுக்கு வந்து there are two ends. There's a beginning, there is a end. There are two ends. அப்புறம் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு சின்ன ஒரு ட்ரிவியா மாதிரி, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டாட்ஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அப்புறம் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அதோடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா horizontal, vertical, diagonal, curved, zigzag, wavy, dotted, dashes அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ். இது வந்து அப்படியே க்ரோ ஆகிட்டே போகலாம். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அடுத்த இதுக்கு வர்றோம். ரெண்டு எண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம். அந்த ரெண்டு எண்டையும் ஒன்னா கொண்டு வந்தோம்னா, இப்போ ஒரு ஏரியா ஒண்ணு இருக்கு. இந்த ஏரியால இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த கோடு போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, above this line, below this line அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரியா? இப்போ ஃப்ரம் எண்ட் டு எண்ட் ஒரு கோடு போட்டேன்னா, திஸ் பேஜ், திஸ் சர்ஃபேஸ், A4 பேஜ், A3 பேஜ் இஸ் ஸ்பிளிட் வெர்டிக்கலி. இப்படிதான் நம்ம யூஸ்வலா பார்ப்போம். இப்படிதான் பார்ப்போம். போர்ட்ரேட்டை தான் பேப்பரை இது பண்ணுவோம். சரி, இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் ஸ்பிளிட் ஹரிசான்டலி, லென்த் வைஸ் horizontally into two surfaces, upper surface, lower surface. அப்ப இப்படி இத ரெண்டையும் ஒன்னா கொண்டாந்து சேர்த்தோம்னா, it encompasses, the line encompasses a space which becomes inside. It splits the space from the overall space. Now there is a space inside, there is a space outside. Inside space is known as a positive. Adathaan we give it a name. ஒரு circle நோ, ஒரு ஸ்கொயர் நோ, ஒரு அமீபா நோ, ஒரு லீஃப் நோ, வாட் எவர் இட் இஸ். ஒரு நேம் வந்து நம்ம கொடுக்குறோம் அதுக்கு. சரி, அப்ப அது வந்து ஒரு ஹைட்டை காட்டுது, ஒரு விட்த்தை காட்டுது. 2 டைமென்ஷன் தான். இட் டசன்ட் ஷோ த டெப்த். சரியா? அப்ப ஒரு ஷேப்ன்றது வந்து இட்ஸ் a 2 dimensional phenomenon. சரியா?
இதுல வந்து அந்த ஷேப்ல வந்து சில ஷேப்ஸ் அல்டிமேட்டா ஒரு ஃபைனல் லெவல ரீச் ஆயிருக்கு. இட் கேனாட் பி சேஞ்ச்ட் அண்ட் எட் பி த சேம். இப்ப இப்படி ஒரு ரெக்டாங்கிள், இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வச்சிருக்கோம். அதே ரெக்டாங்கிள் வந்து அப்படியும் காட்ட முடியும். இப்பயும் ரெக்டாங்கிளா தான் இருக்கு. இதே ரெக்டாங்கிள் வந்து அப்படியும் காட்ட முடியும். ரெக்டாங்கிள் தான், ஆனா வேற வேற ஆயிட்டு போகுது. ஆனா ரெக்டாங்கிளாவே இருந்துகிட்டு இருக்கு. இதுல ஏதாச்சும் ஆட் பண்ணாலோ டெலீட் பண்ணாலோ சைஸ் பெருசாகலாம், சிறுசாகலாம். சின்னதை ஆட் பண்ணாலும் இது சர்க்கிளா இருக்காது, சின்னதை ஆட் பண்ணாலும் ஸ்கொயரா இருக்காது, சின்னதை இது ஆட் பண்ணாலும் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளா இருக்காது, சரியா? சமபக்க முக்கோணமாக இருக்காது. இது சதுரம் என்ன, இதுல ஏதாச்சும் ஆட் பண்ணாலோ குறைச்சாலோ எடுத்தாலோ சேர்த்தாலோ சதுரம் என்ற வார்த்தை இங்க யூஸ் பண்ண முடியாது, இல்லையா? அதே மாதிரிதான் சர்க்கிள் அப்படி வந்து இது 2D அப்படின்ற ஒரு இதை சொன்னோம்னா, ஏன் அப்ப 2Dன்னு சொல்லி சொல்றோம்? அப்ப 3Dன்னு ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. 4Dன்ற கான்செப்ட் வந்து பிலாசபிக்கல் தானே தவிர மெட்டா சயின்ஸ்ல போகும், ஒரு காமன் சயின்ஸ்ல வராது, பிசிக்கல் சயின்சஸ்லயோ வராது. அப்ப என்ன விட்டுருந்தேன், நேற்று போட்டோ எடுக்கிறப்பதான் கவனிக்கிறேன் என்ன விட்டுருக்கேன் அப்படின்னு. அப்படி ஏதாவது விட்டு தப்பிதம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, சரியா? அது சொன்னீங்கன்னா இம்மீடியட்டா கரெக்ட் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு சமயத்துல வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் நம்ம போட வேண்டி வருது. அப்படி போடும்போது ஸ்பெல்லிங் தப்பிதமா இருந்துச்சு அப்படின்னா அதை கேலி பண்றதுக்குன்னே சில ஆளுங்க இருப்பாங்க. எதுக்கு அனாவசியம் நம்ம கேள்விப்படணும்? ஓகே, இப்போ வந்து இந்த 2Dயவே ஒரு இடத்துல இருந்து லைட் வர்றதா நம்ம அசியூம் பண்ணிட்டு இதுக்கு 3 டைமென்ஷனலா இருந்தால் அந்த லைட் வந்து எங்கெல்லாம் விழும், எங்கெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா விழும். இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா விழுகுது, இந்த இடத்துல மீடியம் ஸ்ட்ராங்கா விழுகுது, இங்க நல்லாவே ஸ்ட்ராங்கா விழுகுது, இங்க டோட்டலா பிரேக் ஆயிருது, இங்க வந்து லைட் விழவே இல்லை, இந்த இடத்துல லைட் விழவே இல்லை, பிளாக்கா இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் நம்ம. சோ ஒரு லைட் அண்ட் ஷேட பை யூசிங் டெக்ஸ்சரை தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து லைட் அண்ட் ஷேடை காட்டுறோம். காட்டி அதை கண்ட்ரோல்டா எப்படி கிரடேஷன்ல காட்டுறோம். லைட் அண்ட் ஷேட் வந்து கிரடேஷன்ல இருக்கு. கிவ் அ விஷுவல் டைமென்ஷன். கிரேடட் கிரேஸ். இந்த ரொம்ப திக்கா எழுதுது, ஆனா திக்கா எழுதுறதுதான் பெட்டரா இருக்குமா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியரா இருக்கும். ஓகே, இதை யூஸ் பண்றேன், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம டிராயிங் போடுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப கிரேடட் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஒய்எஸும் போடலாம், ஏஒய்எஸும் போடலாம், ரெண்டு. ஓகே, அப்ப இது வரைக்கும் வந்துட்டோமா? இப்ப வந்து டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அப்ப டெக்ஸ்சருக்கு இப்ப எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருந்தோம், ஒரு யூசேஜ் ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். எப்படி அதை வந்து யூஸ் பண்றதுல வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, எப்படி அதை ஃபர்தரா எடுத்துட்டு போறோம். அப்ப டாட்டை வந்து நம்ம வந்து லைனா மாத்தினோம், ஸ்டிப்லிங் கொடுத்து ஒரு கிரே ஸ்கேல் கொடுத்தோம், அந்த கிரே ஸ்கேலை யூஸ் பண்ணி 3 டைமென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். அப்ப லைன்ஸை வந்து நம்ம வந்து இங்க யூஸ் பண்றோம். எப்படி யூஸ் பண்றோம்ன்றது தான் இங்க வந்தோம். நம்ம டெக்ஸ்சர்ன்றது தனியா எடுத்து ஸ்டிப்லிங் என்ற ஒரு டெக்ஸ்சர். இப்ப இதுல வந்து ரப்பிங்னு ஒரு டெக்ஸ்சர் ஒன்று இருக்கும், தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியாதவங்க இருக்க சான்ஸ் இல்லை, இருந்தாலும் நான் வந்து ரப்பிங்னா என்னன்றது வந்து லேசா உங்களுக்கு காட்டுறேன். தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம இங்க செஞ்சு காட்டிட்டோம் அப்படின்னா என்னன்னா, என்ன செய்யணும்னு மறந்துச்சு. ஓகே, பென்சில் எடுத்து இதை கீழே வச்சு அங்க வச்சு தேய்க்கிறோம்.
இந்த பேப்பர்ல வருமான்னு எனக்கு ஷுவரா தெரியல. வரல இல்ல, வருது. வந்துருச்சு. ம் கேமல்னு லேசா தெரியுது இல்லையா, ரொம்ப லேசா தெரியுது. கொஞ்சம் தின்னர் பேப்பர்ல செஞ்சோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். லேசா செஞ்சு காட்டுறேன்னா. இதுல இன்னும் பெட்டரா தெரியுது இல்லையா. அப்ப இத ரப்பிங்னு சொல்றோம். டெக்ஸ்டர்ஸ்ல வந்து சில சில விஷயங்களை வந்து ரொம்ப ஹேச்சிங், கிராஸ் ஹேச்சிங், ஸ்கிரிபிளிங், கிராஜுவல் ஸ்மூத் கிரேடேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து ரப்பிங்னு சொல்லுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கோம்? இன்னைக்கும் 10 பேர் தானே. ஒரு யாரு ஒருத்தர் மிஸ் ஆறாங்கன்னு தெரியல. 1 2 3 4 5 இல்லையே, 5 6 7 8 9. ராமச்சந்திரன் சார், நான் 2 3 போச்சுன்னா 9 பேர் தான் இருக்கோம் இன்னைக்கு. 11ல வந்து 2 people are missing. இல்ல ஐயரே, அது என்னன்னு சொல்லிட்டு இதுட்ட சொல்லணும். கிளாஸஸ் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். இப்ப ரப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கோம். அப்ப இத மாதிரி செஞ்சு டெக்ஸ்சர் வந்து கிரியேட் பண்ணி, டெக்ஸ்சர் எதுக்காக கிரியேட் பண்றோம்? டெக்ஸ்சரே ஒரு ஆர்ட் ஃபார்மா வந்து யூஸ் பண்றோம். அது அது ஒரு தனி. டெக்ஸ்சரை வந்து டைமென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். டைமென்ஷன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 3 டைமென்ஷனா தெரியுது. ஷாலோ, ரொம்ப ஆழம் கிடையாது. 4 அடி, 4 இன்ச், 5 இன்ச், 6 இன்ச், 1 அடி, அதை காட்டுறோம். பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸை காட்டுறதுக்கு. அன்னைக்கு நம்ம டிராயிங் போட்டுக்கிட்டு இருக்கு, அதை பத்தி காட்டிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப டிஸ்டன்ஸை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்ப அதுக்கும் வந்து அந்த டெக்ஸ்சர்ஸை யூஸ் பண்ணி, பக்கத்துல இருக்கும்போது நிறைய டெக்ஸ்சர் தெரியும், தூரத்துல போக போக டெக்ஸ்சர் குறையும் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸை காட்டுவோம். பர்ஸ்பெக்டிவ்ல அது பின்னாடி நமக்கு வரும். இப்ப ஆல்மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் வேற என்ன எலிமெண்ட்ஸ் இருக்க முடியும்? ஒரு முக்கியமான எலிமெண்ட் இருக்கு. இதுல லைட் அண்ட் ஷேட தனியா எலிமெண்டா பேச மாட்டாங்க. ஏன்னா லைட் அண்ட் ஷேட் வந்து டெக்ஸ்சர் மூலமா நமக்கு தெரியுது. லைட் அண்ட் ஷேட் இருந்தால் தான் ஃபார்ம்னு ஒன்று கிரியேட் ஆகவே முடியும். அதனால இட்ஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தீஸ் டெக்ஸ்சர்ஸ். அதனால ஒன்னொன்னையும் பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டு இருக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை. இப்ப கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றோம் இல்லையா, ஒரு ஒரு பிரிக்குன்னு, இல்லாட்டி அந்த ஹாலோ பிளாக்னு ஒன்று இருக்கு. ஹாலோ பிளாக் டெக்ஸ்சர் இது இருக்கு. சிமெண்ட் மிக்சர் இருக்கு, அதை என்ன சொல்லுவோம்? மோட்டார்னு சொல்லுவோம், இல்லாட்டி சிமெண்ட் மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அந்த பில்டிங் பாஷையில வந்து அது மசாலா ரெடி பண்ணுப்பா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மோர்டார் இல்லையா. அது ஓகே. இப்ப பிரிக்குன்னு இருக்கு. அப்ப அந்த பிரிக்குள்ள சாண்ட் இருக்கு, பிரிக்குள்ள சின்ன பெபிள்ஸ் இருக்கு. அது ரெட் ஆகிறதுக்கு காரணமே அயன் இருக்கு. அப்ப அயன் இருக்கு அதுக்குள்ள. அப்படி பிரிச்சு பாக்குறது இல்லை இல்லையா, பிரிக்குன்னு சொல்லிட்டு வச்சிடணும். இல்ல இது நாளைக்கு நீங்க வந்து போய் நெட்ல போய் எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றத போய் பாருங்க. ஏன்னா நம்ம கத்துக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ன்றது வந்து உங்களுக்கு அப்ப தெரிய வரும். அதாவது இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு மேல இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மற்ற விஷயங்கள் கொண்டு வரலாமே தவிர அது இண்டிபெண்டா ஒரு எலிமெண்ட் கிடையாது. அதே மாதிரிதான் பிரின்சிபல்ஸ்லயும் சில பிரின்சிபல்ஸ் வந்து டோட்டல்.
அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இதெல்லாமே அது சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். சரியா? இப்ப இந்த டெக்ஸ்சர் வந்துருச்சு. இப்ப என்னென்ன இப்போ ஒரு ஆர்ட் நம்ம செய்யறோம். ஆர்ட் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றதானே இந்த பேச்சு. டாட் தேவைப்படுது. ஏன்னா எடுத்து பேனாவை தூக்கி வச்ச உடனே டாட் தான் வருது. அப்புறம் லைன் தேவைப்படுது. லைனை வச்சு ஷேப் கிரியேட் பண்றோம். ஷேப் கிரியேட் பண்ணிட்டு விஷுவல் 3 டைமென்ஷன் கிரியேட் பண்றோம். விஷுவல்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. சரியா? விஷுவல் டைமென்ஷன் ஒன்று கிரியேட் பண்றோம். பிசிக்கலா வந்து இல்லைங்க டைமென்ஷன், 2D தான். ஆனா நம்ம அது விஷுவலா அங்க இருக்கிற மாதிரி கிரியேட் பண்றோம். ரைட்டுக்கு. அப்ப அதுல வந்து ஷேப்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபார்ம்னு கிரியேட் பண்ணா தான் நமக்கு வந்து டைமென்ஷன் ஃபீல் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் தூரத்துல இருக்கு, பக்கத்துல இருக்கு, இது பெருசா இருக்கு, இது சிறுசா இருக்கு, இதுகள்லாம் வந்து நம்ம காட்டுறதுக்கு இது தேவைப்படுது. ஷேப்பை டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு ஒன்று, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன், ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு ஷேப்பும் தேவைப்படுது, ஃபார்மும் தேவைப்படுது. அப்ப ஃபார்மை வந்து எப்படி வந்து நம்ம லைட் அண்ட் ஷேடை காட்டுறோம் அப்படின்றப்ப டெக்ஸ்சரை வச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா வயர் மெஷின் சொல்லிட்டு வர்றப்ப இப்படி வரும். நான் அதை நிறுத்திட்டேன். அதோட வயர் மெஷின்றப்ப கம்பி இது வந்து சாலிட் இல்லையா, அங்கிட்டு பின்னாடி இருக்கிறது தெரியல. இது கம்பியில வந்து வெல்டு பண்ணியிருக்காங்க. 6 சைடு இருக்கும் ஒரு கியூபுக்கு இல்லையா, ஒரு கியூபுக்கு 6 சைடு இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 8 கார்னர்ஸ் இருக்குது. சரி, இது எல்லாமே சீத்ரூவா இருக்கு, ஏன்னா கம்பி தான் அது. அதனால அதை வயர் மெஷின் சொல்லுவோம். வயர் மெஷின்ற வேர்டு ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்ப டெக்ஸ்சர்ன்ற ஒரு பேச்சுக்கு வந்தோம். சரி, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாப்போம். எலிமெண்ட்ஸ், இந்த எலிமெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு டிராயிங் பெயிண்டிங் செஞ்சிட முடியுமா? இந்த எலிமெண்ட்ஸை வச்சு டிராயிங் பெயிண்டிங் செஞ்சிட முடியுமா, இல்லாட்டி இன்னும் இருக்குதா எலிமெண்ட்ஸ்? சொல்லுங்க. கீர்த்தி பிரியா, இந்திரா, ஹர்ஷ்தா. தம்பி, இந்த இங்க் டைம் உங்க பேர் மறந்து போச்சு தம்பி. ஏசுராஜா. ஏசுராஜா. ஓகே. ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன கூப்பிடுவாங்க? ராஜான்னு கூப்பிடுவாங்க. வேற எதுவும் பேர் இருக்கா? இல்ல, ராஜா. ஓகே. புனித்தவதி, நிறைய பேர் இருக்கீங்க. ராமச்சந்திரன் சார் தவிர வேற யாரு வேணாலும் பதில் சொல்லலாம். சொல்லுங்க, வேற ஏதாச்சும் எலிமெண்ட் மிஸ் ஆகுதா? இவ்வளவு என்ன சொல்லுங்க தம்பி. நிறைய எல்லாம் பண்ணிடலாம் இந்த எலிமெண்ட்ஸ். இல்ல இவ்வளவு கேட்கறேன்னா ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகுது. அது அட்லீஸ்ட் என்னமோ மிஸ் ஆகுது, 1 2 மிஸ் ஆகுது. ஆனா கட்டாயமா ஒன்னாச்சும் மிஸ் ஆகுது, இல்லாட்டி நான் இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பேன். ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகுது, அது என்ன எலிமெண்ட்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸாக்ட்லி. ஹர்ஷ்தாவா, ஹர்ஷிதாவா, ஹர்ஷ்தாவாமா? ஹர்ஷ்தா. என்னமா? இல்ல, அதெல்லாம் ஃபார்ம்ஸ். சிலிண்டர் கோன்லாம் ஃபார்ம்ஸ் ஆயிருது. கலர் வந்து இப்ப பாக்கி இருக்கு. சரியா? கலர்னு ஒண்ணு இருக்கு. நான் அதை நடுவுல எழுத போறேன். ஏன்னா கலர்ன்றது வந்து ஒரு கலர் மாத்திரம் ஒரு சப்ஜெக்டா எடுத்துட்டு ரிசர்ச்சுக்குள்ள உள்ள போய் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு, பிஹெச்டி முடிச்சு, டிஎஸ்சி முடிச்சு கலரை வச்சுதான் நோபல் பிரைஸ் வாங்குறாங்க சார் சி.வி. ராமனும் சந்திரபோஸ். சுபாஷ் சந்திர போஸ்ல சந்திரபோஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கினவர். இப்ப கலர்ன்றது ஒரு தனி
யூனிட்டா வருது. அதை நான் ஆறுன்னு போட்டுக்கிறேன். இந்த ஆறும் வந்து எலிமெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது. கலரை பத்தி நம்ம வந்து இப்போ உள்ள போறோம். சரியா? இப்ப லைட் அண்ட் ஷேடுன்றது என்ன அப்படின்றப்ப வந்து லைட் அண்ட் ஷேடுன்றது இட்ஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அது டெக்ஸ்சருக்குள்ளயும் உள்ள வந்துருது, ஃபார்முக்குள்ளயும் உள்ள வந்துருது. ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிறப்ப லைட் அண்ட் ஷேட் அதுக்குள்ள வந்துருது. லைட் அண்ட் ஷேடை வச்சுதான் ஃபார்ம் பண்ணும். அப்ப லைட் அண்ட் ஷேடுன்றது ஒண்ணு தனியா இருக்கு, அதை வந்து உள்ள கொண்டு வர்றது கிடையாது. டெக்ஸ்சர்ன்றது வந்து லைட் அண்ட் ஷேடை கிரியேட் பண்றதுக்கு இது பண்ணாலும் டெக்ஸ்சர்ன்றது தனியா வந்து அது நிக்கக்கூடிய ஒரு தனி எலிமெண்ட். சரியா? இப்ப ஃபார்ம்னு ஒண்ணு இல்லைன்னா லைட் அண்ட் ஷேட் நிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. டெக்ஸ்சர்னு ஒண்ணு யூஸ் பண்ணாம இருந்தா லைட் அண்ட் ஷேட் நிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால லைட் அண்ட் ஷேடை வந்து ஒரு தனி எலிமெண்டா காட்டுறது இல்லை. தனி எலிமெண்டா வந்து பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த ஆர்குமெண்ட் வச்சீங்கன்னா அவங்களுடைய ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்கா பேசிக்கிட்டே இருக்கலாமே தவிர அர்த்தம் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளேயே வந்துருது. இதுல தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெரிய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இது வந்து நான் கண்டுபிடிச்சு என்று ஞானத்துல போதி மரத்துக்கு கீழே உட்காந்துருந்து டபார்னு வந்து இறங்கின ஞானம் எல்லாம் கிடையாது. புக்ஸ் படிச்சது. இது வந்து லியோனார்டோ டாவின்சியில இருந்து அவர் தான் நிறைய எழுதியிருக்காரு. இதுகளை ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பெயிண்டிங்ஸ்ல காட்டியிருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸை ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும். ஆனா எழுதுனது நிறைய அப்படின்னா அவர் வசாரின்னு சொல்றவர் வந்து இவங்களை எல்லாம் இந்த ஆர்டிஸ்டுகளை எல்லாரையும் பார்த்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்தியன் ஆர்ட்ல வந்து கலரை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. கலரையும் டெக்ஸ்டரையும் வந்து ஒன்னாக்கிடுவாங்க. இந்தியன் இதுல ஆர்ட் பிலாசபில. ஆர்ட் பிலாசபி ரொம்ப லேட்டரா தான் எழுத ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 20th centuryல தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வாய் வார்த்தையில தான் போயிட்டு இருந்திருக்கு. பொயட்ரியில வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது காமன் மேனுக்கு போய் ரீச் ஆகவே இல்லை. ஓவியர்களுக்கே போய் ரீச் ஆகல. அதாவது சிற்பிகளுக்கும் சித்திரம் தீட்டுபவர்களுக்குமே போய் ரீச் ஆகல. அது ஒரு பிலாசபியா இருந்துகிட்டு இருந்திருக்கு. பெரிய நல்ல படிப்பாளிகள் அப்படியே ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல வந்து ரைட் ஓகே அப்படியே போகுது. அப்ப இந்த 6 தான் நமக்கு எலிமெண்ட்ஸ். வேற எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா கோன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கோன்ன்றது வந்து ஒரு கட்டாயமா வந்து ஒரு பினாமினன். கோணன்னு ஒரு 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 விஷயம் இருக்கு, கட்டாயமா இருக்கு. அது எதுல வரும் அப்படின்னா ஓகே ஃபார்ம்ல வருதோ, சரி சரி ஃபார்ம்ல வருதோ, கரெக்ட். அப்ப நமக்கு வந்து யோசனைன்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அது இதுவும் எலிமெண்ட் தானே அப்படின்னு யோசனை வச்சா நமக்குள்ள பேசிக்கிறோம்ன்ற. யோசிக்க வேண்டாம். என்னது நம்ம தப்பிதமா சொல்லிட்டோம். நான் தப்பிதமா சொன்ன நம்ம இடத்துக்குள்ள நம்ம தப்பிதமா சொன்னா என்ன, தெரிஞ்சவங்க சரின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப எனக்கு தெரியல அப்படின்னா ராமச்சந்திரன் சொல்றாரு, எனக்கு ராமச்சந்திரனுக்கு தெரியலன்னா இவங்க இந்திரா சொல்லிட்டு போறாங்க. இருக்கவருக்கு பேர் என்னவா பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்கீங்களே, சௌமியா இருக்கு, ஷிப்ரா எல்லாம் இருக்காங்க, கரெக்ட் பண்ணிட்டு போறாங்க நம்மள. தப்பிதமான எண்ணங்களை மனசுல வச்சுக்கிட்டே இருந்துடக்கூடாது, அவ்வளவுதான். சரி, இப்ப கலர்ன்றது எப்படி வருது, எப்படி வந்து அந்த கான்செப்ட் விளங்கிக்கிறது எப்படி? ஒயிட் லைட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சூரிய வெளிச்சம் வந்து ஒயிட் லைட். சூரிய வெளிச்சம் எப்ப ஒரு ஒரு நம்ம மாதிரி ஒரு டிராபிக்கல் கண்ட்ரிஸ், உஷ்ண பிரதேசங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, சூடு இருக்கக்கூடிய ஊர்கள். அங்க சூடு இருக்கக்கூடியனா என்னன்னா வெளிச்சம் நிறைய அடிக்கக்கூடிய இடம், கிளியனா வெளிச்சம் அடிக்கக்கூடிய இடம். இப்ப நார்வேல எல்லாம் போனீங்கன்னா வருஷத்துக்கு 6 மாசம் வெயிலே வராது ஒண்ணு. அதுல வந்து ஒரு 4 மாசம் வந்து 2 மணி நேரம் வெயில் வரும். 2 மாசம் வந்து வெயில் எப்ப வரும் எப்ப போகும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா எப்பயுமே வெள்ளையில வந்து வெயில் வந்து வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ப்ளூஷா இருக்கும், ஒரு ஆரஞ்சிஷா இருக்கும், கிரீன் கலர்ல எல்லாம் லைட் வரும். இங்க நம்ம ஊர்ல தான் ஒயிட் லைட்னா ஒயிட் லைட் வரும். நம்ம ஊர்களை மாதிரி டிராபிக்கல் பிளேசஸ். அப்போ ஒயிட் லைட்ல வந்து எல்லா கலரும் சேர்ந்து தான் ஒயிட் லைட் ஆகுது.
அப்படின்றது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து சயின்டிஃபிக்கா கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்றாங்க. எதுல ப்ரூவ் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும் இல்லையா? நான் வந்து ஒரு டிராயிங் போட்ட உடனே டகார்னு விளங்கிரும் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல படிச்சிருக்கோமே. தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ப்ரிசம் இல்லையா? உள்ள போனோம்னா ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? ரிஃப்ராக்ஷன்ல அப்படி வர்றப்ப வந்து ஓகே, இந்த பென்சில் செட் கிடையாது, இன்னொரு பென்சில் செட் எடுக்கணும். இருங்க ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து டகார்னு போய், ஏன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் டவுட் வந்தாலும் கிளியர் பண்ணிடுறது நல்லா இருக்கும். இது எதுக்காக மெயினா வந்து இதை எதுக்காக செய்யறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு ஹேபிட்டா வச்சுக்குங்கன்றேன் நான். இதை ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து அத்தாரிட்டேட்டிவா சொல்லணும்னாலும், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அத அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. இப்ப ஒயிட் லைட் உள்ள போகுது, சரியா? ஒரு ஆங்கிள் ஒயிட் லைட்டை உள்ள விடுறோம். எப்படி விடுறோம்? இதை ஒயிட் லைட்னு சொல்லிட்டு சொல்றேன் நான். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நிறைய நேரங்கள அதே ஒரே விஷயத்த சொல்லி 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 அலுத்து போற லெவலுக்கு போர் அடிச்சிருவேன். ஆனா வந்து அது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கிறதுனாலதான் அது செய்யறேன். என்ன அப்படி அழுத்து போகக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றேன்னா, இதுக்குள்ள உள்ள போகுது, போய் பிரேக் ஆகுது. நான் இடையில வந்து கொஞ்சம் போல ஒயிட் விடுறேன் வேணும்னே. இடையில கொஞ்சம் போல ஒயிட் விடுறேன் வேணும்னே. ஆக்சுவலா வந்து அதை வந்து நம்ம இப்படி செஞ்சிடலாம். அதுவும் இதுவும் அந்த இடத்துல மிக்ஸ் ஆகும், அப்படி செஞ்சிடலாம். ஆனா நமக்கு வந்து இப்போ இது டயக்ராமா செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு ரியலிஸ்டிக்கா செய்யறதுக்கும் ஒரு டயக்ராமா செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்மளா செஞ்சுக்கிறோம், இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ரைட், ஓகே. இப்ப நீங்க வந்து என்ன சொல்லலாம், சார் இதான் தெரியுமே சார், விடுங்க சார், எங்களுக்கு தெரியும் சார், இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் உங்களுக்கு அதான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னேன். நான் வந்து உங்களுக்கு டீச் பண்றதுக்கும் சொல்லி தர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆர்ட் வந்து எப்படி டீச் பண்றதுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இப்படி செஞ்சு காட்டணும்ன்றது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு சொல்றேன் நான். சும்மா நீங்க சொல்லிட்டு போறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. செஞ்சு காட்டுறது இப்படி பொறுமையா, நடுவுல அந்த இடத்துல கேப் விடுறேன். இது வந்து ஒரு டயக்ராம் தான், இது வந்து உண்மை கிடையாது, ரியலிசம் கிடையாது, இது ஒரு டயக்ராம். டயக்ராமுக்கும் ரியலிசத்துக்கு என்னன்னா, ரியலிசம்ன்றது ஆக்சுவலா இருக்கிறது,
டயக்ராம்ன்றது அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அதுல இருக்கக்கூடிய எசன்ஸை மாத்திரம், அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டை மாத்திரம் சொல்றது. இப்படி செஞ்சு காட்டணுன்றது ஒரு ரிக்குவயர்மெண்ட்ன்றேன் நான். நான் செஞ்சு காட்டாம ஆக்சுவலா இவ்வளவு தூரத்துக்கு செய்யறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். இல்லையா? இருக்கலாம். ஏற இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரியா? இல்ல அது உள்ள அப்படி வருது அப்படின்றத காட்டுறதுக்காக நான் வந்து இதை லேசா அப்படி போட்டு காட்டுறேன். இங்க போய் அது ரிஃப்ராக்ட் ஆகுது. எப்படி அது ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து ஃபினாமினன்னு சொல்லுவோம். இப்படித்தாயா உலகம் இருக்கு அப்படின்றோம். சரியா? கலர் பென்சில் செட் நமக்கு கொடுக்கும்போது 6 கலர் பென்சில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா? ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு 6 கலர் செட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு அதாவது அந்த அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அறிவில்லை அப்படின்னு தெரியுது. இதுல அறிவில்லாம நிறைய காரியங்கள் செய்யறோம். நம்ம 7 பென்சில் வச்சு கொடுக்க வேண்டாமா? ஒரு பிளாக் வேணா, பிளாக் பென்சில் வெளியே இருக்கும்னு வச்சுக்க, ஒயிட் வந்து பேப்பர் ஏற்கனவே இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஒயிட்டும் பிளாக்கும் தர வேண்டியது இல்லை. 7 கலர் வச்சிருக்கணும் இல்லையா? இல்ல 6 கலர் தான் வச்சு கொடுக்குறாங்க. ஓகே ரைட். அது இல்ல நம்ம நாளைக்கு பென்சில் ஃபேக்டரி வைக்கிறோம், கலர் பென்சில் செஞ்சு விற்க போறோம் அப்படின்னா 7 பென்சில் வச்சு நம்ம விற்கணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். சரி, இந்த கலர் பென்சில் செட்டு இங்க பாருங்க, நான் அதை காட்டுறேன். ஒரு சைனீஸ் இது சைனா நமக்கு விரோதி காரணம், அதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சுங்க. சரியா? அவங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க, நம்மளதான் கிறுக்குங்களாக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜாலியா இருக்காங்க, நம்ம தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கலர் பென்சில் நான் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது 210 ரூபாய் நம்ம சம்திங் வாங்கினேன். கொஞ்ச நாள் கழிச்சு 200 ரூபா ஆச்சு, 180 ஆச்சு, 160 ரூபா இது ஒரு கலர் பென்சில் செட். அதான் நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும்னு தெரியும். அதாவது இங்க பாருங்க என்ன ஆச்சுன்றத பாக்குறேன். பாருங்க எவ்வளவு வேகமா போகுதுன்றத பாருங்க. இது வந்து சில பென்சில்ஸ் காலியா போய் தூக்கி போட்டுட்டு இன்னொரு செட்டு 12 கலர் இருக்கக்கூடிய செட் வாங்கி அதுல இருந்து எடுத்து நான் வச்சிருக்கேன். சரியா? சௌமியா சொல்லுங்க. சௌமியா, இல்லம்மா இல்ல, நான் அதுதான் அதுக்காக தான் ஒரு நோட் ஒண்ணு போட்டிருந்தேன் நம்ம குரூப்ல. உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியலை வந்து திரும்ப வந்து லிஸ்ட்ல இருக்குன்றதுக்காக திரும்ப அதே இது கலர் பென்சில் செட்டோ பென்னோ பிரஷோ புதுசா வாங்காதீங்க. சரியா? வேற இந்த செட்டு கிடைக்கல, வேற செட்டு தான் கிடைக்குது அப்படின்னா வேற செட்டு வாங்கலாம். என்ன ஒண்ணுன்னா குவாலிட்டி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்குங்கன்ற. குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ரிசல்ட் கிடைக்காது. இப்ப கலர் பென்சில் செட் வந்து ஃபாபர் காஸ்டில் சொல்லுமா ஏதுமா? டாம்ஸ் நல்லா இருக்குமா? டாம்ஸ் நல்லா இருக்கு. டாம்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ராமச்சந்திரன் சார் யூஸ் பண்றது டாம்ஸ் தான் யூஸ் பண்றாரு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபாபர் காஸ்டல்ல வந்து பென்சில்ஸ் அப்ப வந்து நம்ம கலர் பென்சில் அப்படின்னா கலர் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துறோம். அப்படி இல்லை,
எப்படி நமக்கு வந்து ஹெச் பென்சில் இருக்கு, ஹெச்பி இருக்கு, பி இருக்கு, 2B அப்படியே போகுது இல்லையா, 8B 12B எல்லாம் வந்திருக்கு இப்ப. அத மாதிரி பென்சில்லையும் வந்து கலர் பென்சில்லையும் மீடியம், சாஃப்ட், ஹார்ட் அப்படின்னு இருக்கு. ஆனா இது அது போட மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு டிஸ்டிங்ஷன் ஒன்று காட்ட மாட்டேன்றாங்க. அவங்க நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃபாபர் காஸ்டல் கலர் பென்சில் செட் E44 என்ன சம்திங் ஒரு நம்பர் கொடுத்துறாங்க. நான் சும்மா சொல்றேன் நம்பர். அது வந்து ஹார்டா இருக்கும். நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அதனால சாஃப்டா இருக்கக்கூடிய பென்சில் வாங்கினீங்கன்னா நல்லது. அவ்வளவுதான். சரியா? சரி, இப்ப வந்து சரியாம்மா, அதுக்கு பதில் சொல்லிட்டேனா? ஓகேம்மா சௌமியா, பை. ஓகே, இப்ப வந்து 2-3 ஐட்டங்கள் காட்ட போறேன். கலர் பென்சிலே காட்டிருக்கலாம், ஆனா இதை காட்டுறது இன்னும் பெட்டரா இருக்கு. இப்ப இது ப்ளூவா இருக்கு, இது ஆரஞ்சா இருக்கு. இது எப்படி ஆரஞ்சா தெரியுது, எப்படி ப்ளூவா தெரியுது? இது ப்ளூவா இருக்கிறதுனால ப்ளூவா தெரியுது, ஆரஞ்சா இருக்கிறதுனால ஆரஞ்சா தெரியுது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பதில் எல்லாருக்குமே சொல்லலாம். என்னன்னா, இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள, இந்த இடத்தை விட்டுருவோம், இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஒரு மேட்டர் இருக்கு. அது கெமிக்கல்னு சொல்லலாம். ஒரு மேட்டர், ஒரு பொருள் இருக்கு உள்ள. அந்த பொருள் இங்க இருக்கக்கூடிய வெப்கியார் இருக்கு இல்லையா, வெப்கியார், இது தெரியும், நம்ம எழுத வேண்டியது இல்லை இல்லையா, எழுத வேண்டியது இல்லை, எழுதிடுவோமா? எழுதிட்டோம். சரியா? இப்ப இந்த ஆப்ஜெக்டோடைய கேரக்டர் என்னன்னா, இப்ப ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு. அந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்க தண்ணியில் அப்படி வச்சீங்கன்னா அந்த தண்ணியை வந்து அது உறிஞ்சிக்கிறோம் இல்லையா? அப்ப அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு ஒரு வேற என்ன சொல்லுவோம், ஒரு கல்லை ஒண்ணு எடுத்து, ஒரு சலைவைக்கல், மார்பிள் ஒரு பீஸ் எடுத்து தண்ணி மேல அப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது உரியுமா? தண்ணி உரிய மாட்டேங்குது. அது ஆப்வியஸா உரியல. உரியும், அது ரொம்ப சயின்டிபிக்கா உள்ள போக வேண்டாம், ஆப்வியஸா உரியல. அப்போ அப்சார்பிங், நான் அப்சார்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இன்னொன்னு வச்சுக்கிறோம். ஒரு ஒரு காட்டன் பால், ஒரு கருப்பு கலர் காட்டன் பால், அது மேல ஒரு டார்ச் லைட் வச்சு லைட் அடிக்கிறீங்க, லைட் உள்ள போகுது. இன்னொன்னு ஒரு காட்டன், ஒரு கருப்பு கலர் பிளாஸ்டிக் ஷீட், வலுவலுன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக், அதுல லைட் அடிக்கிறீங்க, இந்த லைட் பட்டு திரும்ப வந்துருது. அப்ப லைட் வந்து அப்சார்ப் பண்ணுது ஒண்ணு, இன்னொன்னு வந்து லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதுல ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம், அதுல ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். சரியா? அப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஜெக்ட், அதோட கேரக்டர் இந்த பிளாஸ்டிக்ல, டிரான்ஸ்பரண்டா இருக்க பிளாஸ்டிக்ல ஒரு ப்ளூ கலர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை சேர்த்திருக்காங்க. அந்த பொருளுடைய கேரக்டர் என்னன்னா, வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ப்ளூவை மாத்திரம் விட்டுட்டேன் பாருங்க. வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், அதுக்குள்ள ஃபுல்லா அது வந்து உறிஞ்சிடும். ப்ளூவை மாத்திரம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால இது வந்து ப்ளூ கலரா தெரியுது. இதை நான் ஆப்போசிட்டா செய்யுது. என்ன ஆப்போசிட்டா செய்யுது? இது சர்க்கிள்ல வரைஞ்சீங்கன்னா இது ஆப்போசிட்ல வந்து நிற்கும். சரியா? ஆரஞ்சை மாத்திரம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் உறிஞ்சிருது. அது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா ஒயிட்டா இருக்கும், எல்லாத்தையும் உறிஞ்சிச்சுன்னா பிளாக்கா இருக்கும். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்ப இங்க அப்ளை பண்றதுல நமக்கு வித்தியாசம் வருது இல்லையா?
இங்க அப்ளை பண்றதுல வித்தியாசம் வருது. இதுல எதுவும் கேள்விகள் இருக்கா? இதுல எதுவும் கேள்விகள் இருக்கு? எந்த கேள்வியா இருந்தாலும் சரிதான். இல்ல. அடுத்தது போயிடலாமா? இல்ல அந்த இடத்துல அழுக்காயிருச்சு. இது போட்டோ கிட்ட எடுத்தோம்னா சிங்கமா தெரியும். சரி. இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோமா? இப்ப இந்த இடத்துல எப்படி கலர் வந்துச்சு அப்படின்னா, எப்படி கலர் வந்துச்சு? நீங்க தானே அந்த பென்சிலை வச்சு பூசுனீங்க, அப்படிதான் அந்த கலர் வந்துச்சு. இதுல என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு தோணுது இல்லையா? இட்ஸ் a very silly question. How did the color come there? இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்செப்ட். The color was in the pencil இல்லையா? அந்த பென்சில்ல அந்த கலர் இருந்துச்சு. ஒரு ஆரஞ்சு இருந்துச்சு, ஒரு ரெட் இருந்துச்சு, ஒரு எல்லோ, அதெல்லாம் இருந்துச்சு. அந்த பென்சிலை நான் எடுத்து ஒரு ஒயிட் பேப்பர் மேல அப்படின்னு பூசினேன். அப்ப அந்த ஆரஞ்சு கலர் பென்சில்ல அங்க மேல இருந்த லெட்டோடைய கேரக்டர் என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல், இப்ப கெமிக்கல்ன்ற வேர்டு, மேட்டர்ன்றத கெமிக்கல்ன்ற வேர்டு யூஸ் பண்றேன். அதுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கலோடைய கேரக்டர் என்ன, மீதி எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஆரஞ்சை மாத்திரம் ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரெட்டை மாத்திரம் ரிஃப்ளெக்ட் பண்ணும், ப்ளூவை மாத்திரம் ரிஃப்ளெக்ட் பண்ணும், மீதி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். கிரீனை மாத்திரம் ரிஃப்ளெக்ட் பண்ண, மீதி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இப்ப நான் கொஞ்சம் கலர்ஸ் சொன்னேன். ரெட் சொன்னேன், ப்ளூ சொன்னேன், கிரீன் சொன்னேன், ஆரஞ்சு சொன்னேன். ஆரஞ்சுன்ற கலர் வந்து ஒரு கலர் பாக்ஸ்ல இல்ல. அப்ப என்ன கலர் வச்சு நீங்க அந்த ஆரஞ்சை கிரியேட் பண்ண முடியுமா? மீதி கலர்ஸ் எல்லாம் இருக்கு. வேற ஏதாவது கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ஆரஞ்சு கலரை கிரியேட் பண்ண முடியுமா? சொல்லுங்க யாராவது. இந்திரா சொல்லுங்களேன். சார் ரெட் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணா ரெட் அண்ட் yellow. ரெட் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணீங்கன்னா லைட் ரெட் ஆகும், ஆரஞ்சு ஆகாது. ரெட் அண்ட் yellow. சரியா? ஓகே. எஸ் விக்ரம். எஸ் கரெக்டா. ரெட் அண்ட் yellow. சொல்லுங்க. இந்த கலர் காம்பினேஷன்லாம் எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, எங்க அப்பா ஒரு ஆர்டிஸ்ட் சார். அப்படியா? என்ன ஆர்டிஸ்ட் அவரு? அவரு இந்த டிராயிங், பெயிண்டிங்லாம் வரைவாரு, நிறைய பேனர்ஸ் எல்லாம் எழுதுவார் சார். ஓ ஓகே. எந்த ஊர்ல தம்பி? கள்ளக்குறிச்சி சார். இது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். கள்ளக்குறிச்சி. அப்பா பேரு? யோகபாலி சார். ஓகே. கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. பழக்கம் இல்லை எனக்கு. ஆனா ஏன்னா நான் இந்த லைன்ல ரொம்ப வருஷமா இருந்துகிட்டு இருக்கிறதுனால, நான் கும்பகோணத்துல படிச்சேன், எனக்கு சொந்த ஊர் மதுரை. நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் நான். நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் நான். அதுல கேள்விப்பட்ட பேரா? சொல்லுங்க விக்ரம். அந்த மாதிரி அவரு அப்போ பெயிண்டிங் பண்ணும்போது என்ன கூட கூப்பிட்டு போவார் சார். இருக்கும்போது அப்ப ஏதாவது ஒரு கலர் வந்து மிஸ் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அப்ப கலர் இல்லப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இருப்பா நான் கலர் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் எல்லாம் இதையும் அதையும் சேர்த்து போட்டு கலர் கொண்டாந்துடுறது. கலர் பார்த்தா டக்குன்னு அந்த எல்லோ கலர் வந்துடும், பர்பிள் கலர் வந்துடும். எப்படி பார்த்தா கேட்டா, இல்லப்பா இதுதான் காம்பினேஷன், இதுதான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, இது அதுதான் அங்கதான் வருது. இப்ப வந்து ஆரஞ்சுக்கு வந்து எல்லாரும் சொல்லிட்டீங்க, ரெட் அண்ட் yellowன்ட்டீங்க. இன்னும் 2-3 கலர் இருக்கு. 4 கலர் சொல்லியிருந்தேன்னா இன்னும் 3 கலர் இருக்கு. கிரீன் வந்து கொண்டாட முடியுமா? கிரீன் இல்ல, கொண்டாட முடியுமா? சொல்லுங்களேன், என்ன கொண்டாடலாம்? பக்கத்துல இருக்குல்ல. கிரீனுக்கு 2 சைட்லயும் இருக்கக்கூடிய கலர் என்னென்ன இருக்கு? B and Y தானே? Yellow and blue and yellow. பக்கத்துல blue and yellow மிக்ஸ் பண்ணா green வந்துரும்.
எல்லோ அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ணோம்னா ஆரஞ்சு வந்துடும். இப்போ ப்ளூ வேணும்னா என்ன மிக்ஸ் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. கீர்த்தி பிரியா ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன்னா பயங்கரமா. ப்ளூ மிக்ஸ் பண்றதுக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன். ப்ளூ தனியா மிக்ஸ் பண்ண முடியாது. ப்ளூ கலர் வேணும் நமக்கு. ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ண முடியாது. ரெட் கலர் மிக்ஸ் பண்ண முடியாது. எல்லோ கலர் மிக்ஸ் பண்ண முடியாது. மீதி எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணலாம். சரியா? அப்ப 3 கலர்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியாதுன்றோம். என்ன சொல்றோம்? கீழே இருந்து போவோமா இல்லாட்டி மேல இருந்து வருவோமா? யூஸ்வலா கீழே இருந்து தான் போற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம மேல இருந்து வருவோமே. என்ன இப்ப எல்லோலயே வந்து கலர் பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 48 கலர்லாம் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு. 72 கலர் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் இருக்கு. நான் ஒரு தடவை இந்த கான்டெக்ரேன் கம்பெனி, அந்த பாஸ்டல் கம்பெனிக்கு போயிருந்தேன். பிரான்ஸ்ல இருக்கு அந்த கடை. ஃபேக்டரியும் கடையும் இருக்கக்கூடியது. அது வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் பிகினிங்ல செஞ்ச பாஸ்டல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ் அதுக்கெல்லாம் அவங்க கலெக்ஷனா மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. அங்க போயிருந்தப்ப கிட்டத்தட்ட 3600 கலரோ என்னமோ வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரு கலர் எடுத்துட்டு ஒரு 10 கலர் தள்ளி இன்னொரு கலர் எடுத்து ரெண்டையும் பக்கத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அது ரெண்டு வேற வேற கலர் வேற வேற நம்பர் வச்சிருக்காங்க. அப்படி வந்து எவ்வளவோ கலர்ஸ் இருக்கு. அதே மாதிரி எல்லோஸ்ல வந்து நிறைய எல்லோஸ் இருக்கு. ப்ளூல நிறைய ப்ளூ இருக்கு. இப்ப நம்ம பாக்ஸ்ல பார்த்தாலே 3 ப்ளூ இருக்கு, 2 வயலட் இருக்கு, 3 ரெட் இருக்கு, எல்லோ. நமக்கு எல்லோ ஆக்கர்ன்றது ஒன்று தெரியும், கேம்போஜ் எல்லோன்றது ஒன்று தெரியும், இல்லை டீப் எல்லோ டீப்னு லெமன் எல்லோ நமக்கு ஒன்று தெரியும். இப்படி எல்லாம் வேற இருக்கு. அதனால இப்ப எல்லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் எல்லோவை சொல்லுவோம், அது லெமன் எல்லோ தான் சொல்லுவோம் நம்ம. சரி, ஆனா நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து எல்லோ டீப்போ கேம்போஜ் எல்லோவோ. ரைட், அது இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம் அது. மூணாவது வந்து ரெட். இது மூணையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம பிரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மூணையும் பேசிக் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா? இது மூணையும் நம்ம பேசிக் ஷேப்ஸ்ன்னு சொன்னோம். அத மாதிரி இதையும் பேசிக் கலர்ஸ் சொல்லலாம். ஆனா பிரைமரி கலர்ஸ்ன்ற ஒரு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ARY தான் இல்லையாமா? யாரு ஸ்பெல்லிங் எக்ஸ்பர்ட் யாரோ ஒருத்தங்க இருக்கீங்களே? சரிதானே? ஓகே, பிரைமரி கலர்ஸ். இப்ப இந்த கலர் எப்படி இங்க என் பென்சில்ல இருந்து இங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண? அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குல்ல. பட்டரை எடுத்து பிரெட்ல எப்படி பிரெட் வந்து கொண்டு போய் கத்தியில எடுக்கிறோம் பட்டரை, பிரெட்டுக்கு எப்படி போகுது? அதை என்ன வார்த்தை சொல்லுவோம்? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பூசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சரிதானே? பூசுறதுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அப்ளை பண்றதுன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப பென்சில்ல இருந்து நான் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படிதான் அந்த கலர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஒரு பாட்டிலுக்குள்ள கலர் இருக்கு. ஒரு பாட்டிலுக்குள்ள கலர் இருக்கு. ஒரு பிரஷை நினைச்சு ஒரு பெண்ணை தொட்டு அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணா அங்க அந்த கலர் வந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப ஒரு இடத்துல ஒரு கலர் இருக்கு. அந்த கலரை நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து
இன்னொரு ஒரு சர்ஃபேஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து அப்ளிகேஷன் சொல்லி சொல்றோம். அப்ப அந்த கலர்ஸை அப்ளைடு கலர்ஸ் சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த செட்டை ப்ளூ, yellow, ரெட், இந்த இது பிரைமரி கலர் செட்டை என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னா அப்ளைடு கலர்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப என்ன கேக்குறீங்க? அப்ப அப்ளை பண்ணாம வேற கலர் வேற இருக்கா? இல்ல, அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. இது அப்ளைடு கலர்ன்றீங்க, அப்ப அப்ளை பண்ணாத மாதிரி வேற கலர் இருக்கா? ஆமா, இருக்கு. அப்ளை பண்ணாத கலர்னு ஒரு கலர் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு கொடுங்க. நான் வந்து இத அண்டர்லைன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது அப்ளைடு கலர்ஸ். அப்ளைடு கலர்ஸ்னு ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. கலர் மாடல்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அத. கலர் மாடல். அப்ளைடு கலர்ஸ்க்கு பிரைமரி கலர்ஸ் ப்ளூ, yellow, ரெட். கலர் நான் வந்து இங்க வந்து நான் கலர் வந்து COLORன்னு எழுதிடுறது. சில இடங்களில் COLOUR, சில இடங்கள் COLOR அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஸ்பெஷலி நம்ம கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணும்போது ஒரு செட்டப் வச்சுட்டு ஆட் டு டிக்ஷனரி போட்டோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிறது. அதனால அப்படின்னா கலர் கலர் மாடல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், கலர் மோடுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? கலர் மோடுன்ற வேர்டு இப்ப நான் யூஸ் பண்ணல, கலர் மாடல்ஸ்ன்ற வேர்டு மாத்திரம் யூஸ் பண்றேன். அப்ப வேற என்ன கலர் இருக்கு? இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே ஸ்கிரீன், மானிட்டர் ஸ்கிரீன், மொபைல் போனா இருக்கட்டும் கலர்ல தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மொபைல் போனா இருக்கட்டும், மானிட்டர், லேப்டாப் மானிட்டரோ இல்லாட்டி கம்ப்யூட்டர் மெயின்லைன் கம்ப்யூட்டரா ஒரு மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு எல்இடி ஸ்கிரீன். அதை ஆஃப் பண்ண உடனே பிளாக் ஆயிருது இல்ல. அப்ப கலர் அங்க அப்ளை ஆயிருக்கா? அங்க கலர் அப்ளை ஆயிருக்கா? இங்க ஆன் ஆஃப் எல்லாம் கிடையாது இல்ல. இங்க அப்ளை பண்ணதுதான். இங்க எங்க கிரீன் இருக்கோ இந்த இடத்துல ப்ளூ இருக்கு. இப்ப இந்த இடத்துல கிரீன் இருக்கு. இப்ப அந்த இடம் ப்ளூ ஆயிடுச்சு, அப்ளை ஆகல. அப்ப என்ன ஆயிருக்கு? லைட்டை வந்து அந்த ஸ்கிரீன் லைட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம கண்ணுக்கு அனுப்புது. வெள்ளையா இருக்கிற இடத்துல விப்கியார ஃபுல்லா அனுப்புது. விப்கியாருக்கு இடையில வந்து எவ்வளவோ கலர்ஸ் இருக்கு. அதாவது டிஸ்டிங்டிவா இருக்கக்கூடிய கலர்ஸோடைய பேர் மாத்திரம் தான் நம்ம வந்து இனிஷியலா போட்டுக்கிட்டோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்சு, ரெட்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டோம். அந்த ரெட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் இடையில வந்து 1000 இருக்கு. இந்த வயலட்டுக்கும் இந்த ரெட்டுக்கும் இடையில 1000 இருக்கு. மொத்தமா ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ணி டிஸ்டிங்டா இந்த கலருக்கும் இந்த கலரும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரை ப்ரொஜெக்ட் பண்ணி, ஸ்பெஷல் கம்ப்யூட்டர் சொல்ல, ஜெனரல் கம்ப்யூட்டர் சொல்ற, கலர் அசஸிங் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அது சாஃப்ட்வேர் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அது சொல்லல. 256,000 கலர்ஸை வந்து கம்ப்யூட்டர் வந்து பார்க்க முடியும். 256,000 கலர்ஸை கம்ப்யூட்டர் பார்க்க முடியும். இப்ப அந்த கலர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுது. அப்போ ஒன்னொன்னுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கணும் இல்லையா?
இப்போ வந்து குரோம் எல்லோக்கு வந்து ஒரு 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 பர்டிகுலர் பல்ப் வந்து லைட் அடிக்கணும். இங்க வந்து பல்ப் வந்து ஒரு 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 மினிஸ்கியூல் ஒரு எலிமெண்ட். அதுக்குள்ள அந்த சயின்ஸுக்குள்ள அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சயின்ஸுக்குள்ள நம்ம உள்ள போக வேண்டாம். அப்ப 256,000 கலர்ஸ் வந்து இது காட்ட முடியும்னா, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் காட்ட முடியும்னா 256,000 எலிமெண்ட்ஸ் ஒரு ஒரு இடத்துல இருக்க முடியும். அப்படி இருந்தா அதோட சைஸ் என்னவா இருக்கும்? எப்படி இது அப்படி நமக்கு இந்த ரெசல்யூஷன் கிடைக்கும்? அப்ப இல்ல. என்ன? எல்லா கலரும் சேர்ந்து அடிச்சுன்னா ஒயிட்னு ஒன்று இருக்குங்களா? அப்ப ஒயிட் லைட் அடிக்கிறதுக்கு ஒரு ஏரியா. அங்கேயும் ஒரு 3 பேசிக் கலர்ஸ் கொண்டு வர்றாங்க. சரியா? இப்ப இங்க இந்த லைட் எப்படி நமக்கு கண்ணுக்கு வந்து சேருது? இந்த கலர் எப்படி வந்து சேருது? இந்த படம் எப்படி வந்து சேருது? டெக்ஸ்டரா இருக்கிறது தான் நமக்கு படமா தெரியுது இல்லையா? டெக்ஸ்டரா இருக்கிறது தான் நமக்கு படமா தெரியுது. புள்ளி 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 புள்ளியா புள்ளி புள்ளி புள்ளியா வந்து சிகப்பு. அங்கே எதுக்கு அது வந்துடுறேன். இது எப்படி தெரியுது? ப்ரொஜெக்ட் ஆகுது. ப்ரொஜெக்டர்னா தெரியும் இல்லையா? ஒரு லைட் ஒன்று இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்ம் வைக்கிறோம். அது லைட் அதை கிராஸ் பண்ணி போகும்போது அதுல இருக்கக்கூடிய கலரை, அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்டரை அப்படியே எடுத்து கொண்டு போய் என்லார்ஜ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ல காட்டுது. அது சினிமான்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம ஸ்லைடுன்னு பாக்குறோம், சினிமான்னு பாக்குறோம். இல்லையா? இப்ப இது என்ன செய்யுது? அங்க இருந்து ஒரு 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 பயங்கர ஹைலி சொபிஸ்டிகேட்டட் ஒரு ப்ராசஸ் மூலமா என்னைய வந்து இந்த லென்ஸ் வந்து எடுத்து 256,000 கலர்ஸ்ல வந்து இது எங்கெங்க இருக்குன்றத பார்த்து அதை அப்படியே உங்களுக்கு அனுப்பி விடுது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அதை அப்படியே பார்த்து அந்த ஸ்கிரீன்ல அதை ப்ரொஜெக்ட் பண்ணுது. அந்த ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணுது, அது நம்ம கண்ணுக்கு வந்து சேருது. அப்ப இங்க ஆர்ஜிபி கிடையாது, இங்க வந்து ரெட் ப்ளூ எல்லோ கிடையாது. ப்ளூ ரெட் எல்லோ வச்சோமா நம்ம, ப்ளூ ரெட் எல்லோ கிடையாது. இங்க என்ன செய்வோம்? கம்ப்யூட்டர்ல என்ன கலர் வருது? 3 கலர் தான் வரும் இல்லையா? கம்ப்யூட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா கலர் செப்பரேஷன் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? என்னங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் பார்க்குறோம்ல, பெயிண்ட் போயிருப்பீங்கல்ல, அப்ப கலருக்கு போனீங்கன்னா என்ன வரும்? இருக்குமா? சரியா? தெரியுதா? சரிதானா? இப்ப இங்க ஒரு ப்ளூ ஒண்ணு சொன்னோம், இங்க ஒரு ரெட் ஒண்ணு சொன்னோம், இங்க ஒரு கிரீன் ஒண்ணு சொன்னோம். ஆர்ஜிபி. இந்த ப்ளூ இல்ல, இங்க இருக்கக்கூடிய ப்ளூ, இந்த ப்ளூ இல்ல. இது வேற ஒரு ப்ளூ, இது வேற ஒரு ரெட், இது வேற ஒரு கிரீன். இத என்னன்னு சொல்லி சொல்றோம்? இத எங்க எழுதுவோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க எழுதிருவோமா? இது வேற கலர் மாடல். இதுக்கு பேரு ப்ரொஜெக்டட் கலர்ஸ். இத பத்தி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அது சொல்றதுக்கு முன்னாடி 3வது ஒரு செட் ஒண்ணு இருக்கு.
ஒன்று கலரை எடுத்து பூசணும். யாரோ பூசினாங்க, இல்லாட்டி நம்ம பூசணும். யாரோவும் பூசினாங்க, நம்மளும் பூசணும். அது வந்து அப்ளைடு கலர்ஸ்ன்னு சொல்லணும். அப்ளை பண்ணணும், எடுத்து கலரை எடுத்து அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் கலர்ஸ், அப்ளைடு கலர்ஸ்ன்னு சொன்னோம். அதுக்கு வந்து ரெட், ப்ளூ, எல்லோ வந்து பிரைமரி கலர்ஸ்னா. இன்னொன்று வந்து ப்ரொஜெக்டட் கலர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுச்சு நமக்கு. ஒயிட் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி சில கலர்ஸை பின்னாடி வாங்கிட்டு சில கலர்ஸை மாத்திரம் முன்னாடி தள்ளுறது வந்து ப்ரொஜெக்டட் கலர்ஸ். அது ஸ்கிரீன்ல விழுகலாம், ஒரு ஸ்கிரீன்ல இப்படி விழுகலாம், இல்லாட்டி லைட் எமிட்டிங் டயோடா, அது என்னது சொல்றது, இந்த எல்இடி ஸ்கிரீன் தான், லைட் எமிட்டிங் டயோட்ஸ் தான். அதுல வர்றப்ப ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் அ செகண்ட் வந்து அந்த கலரை பிடிச்சு வைக்குது. அதை தான் நம்ம கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த சயின்ஸ்குள்ள ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சயின்ஸ், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அதை போய் படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் நிறைய அதை போய் இன்னும் அதை போய் படிச்சு பார்த்து மூளை குழம்பி போய் எல்லாம் உட்காந்துருப்பேன். என்னடா கிறுக்கு பயல்களா இருக்காங்க, எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தெரியல. கண்டுபிடிச்சான், ரைட், இப்படிதான் கண்டுபிடிச்சான்ற மெத்தட் ஒன்று இருக்கு. இப்படி செஞ்சா திடீர்னு இதை பார்த்தா அது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கு. சரி, இப்படி செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கணும்னு எங்க இருந்து யோசனை வந்துச்சு. ரைட், விட்டுருங்க, அதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம. ஓகே, இப்ப வந்து இன்னொன்னு என்னன்னா, சரி, நம்மளோட ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, 2 ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப அப்ளைடு கலர்ஸ், ப்ரொஜெக்டட் கலர்ஸ், இதை பத்தி நம்ம அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மீதி கலர்ஸ் எப்படி வருதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கா? இது என்னது லாஜிக்ல உட்கார்ல, எனக்கு சரியா புரியல, இல்ல நீங்க சொல்றது குழப்பமா இருக்கு அப்படின்னு ஏதாவது யாருக்காவது இருக்கா? இல்லாட்டி கிளியரா புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? சார், ப்ராஜெக்ட் கலர் மட்டும் மறுபடியும் சொல்ல முடியுமா? ப்ரொஜெக்டட் கலர்ஸ், ப்ராஜெக்ட் கலர்ஸ்லமா ப்ரொஜெக்டட், இருங்க நான் கேப்ஸ்ல எழுதிடுறேன். அதுக்கும் அதே மாதிரி எழுதிட்டோம்னா நல்லது, ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும் இல்லையா? நம்ம ஸ்பெல்லிங்ஸ் செக் பண்றதுக்கு வந்து இப்ப கிராமர்லி அது மாதிரி ஸ்பெல் செக் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம குரூப்புக்கு வந்து கீர்த்தி பிரியா தான் ஸ்பெல் செக்கா? என்ன கீர்த்தி பிரியா? சத்தத்தே காணும். இது ஒரு கலர் மாடல். என்னமா இல்ல கேட்கல? ஓகே ஓகே, சரியா, இது ஒரு கலர் மாடல். இது இல்லாமல் 3வது ஒரு கலர் மாடல் ஒன்று இருக்கு. இப்ப வந்து ஒரு கலர் ஒரு விஷயத்த காட்டப்போறேன். இது அப்ளிகேஷனா? யாராச்சும் அப்ளை பண்ண கலரா இது? இல்லாட்டி இது ப்ரொஜெக்டட் கலரா? நான் கையில வச்சிருக்கிறது ப்ரொஜெக்டட் கலர் கிடையாது இல்லையா? ஏன்னா நான் கையில வச்சிருக்கேன், சாலிட் விஷயம். இது நான் கலர் அடிச்சு வச்சிருக்கேனா? இல்ல. பின்ன எப்படி இதுல கலர் இருக்கு, இதுல எப்படி விஷுவல் இருக்கு? சொல்லுங்க, சாதாரண ஒரு விஷயம்தான். எப்படி இருக்கு? பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்ப பிரிண்டிங்க்குன்னு ஒரு கலர் யூஸ் பண்றோம், நம்ம பிரிண்டிங்க்குன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்றோம், ஒரு கலர் மாடல் யூஸ் பண்றோம்.
இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கலர் மாடல் யூஸ் பண்ணுறோம், ரெட், ப்ளூ, எல்லோ. அப்புறம் செகண்டரி கலர்ஸ்லாம் வருது. இது பிரைமரி கலர், செகண்டரி கலர்ஸ், டெர்ஷியரி கலர்ஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இன்னொன்று வந்து ஒரு ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து இன்னொரு ஒரு டெம்பரரியாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் வந்து அது லைட் ஆஃப் பண்ணான்னா போயிடும், எல்லாம் கரண்ட் எடுத்தான்னா போயிடும். அது ப்ரொஜெக்டட் கலர்ஸ். சரியா? அது இல்லாமல் பிரிண்டட் கலர்ஸ் இருக்கு. பிரிண்டட் கலர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்றாங்கன்னு தெரியும். பொதுவாக எப்படி பிரிண்ட் பண்றோம்? இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து மாட்டுக்கு வந்து கை அடிப்போம். என்ன கலர்ல கையை வச்சு அப்படின்னு அடிச்சானா அந்த கையோடைய பிரிண்ட் விழுகுது. அப்புறம் அந்த ஏப்ரல் அன்னைக்கு உருளைக்கிழங்குல வந்து ஏப்ரல் ஃபூல்னு ஏஎஃப்னு தலைகளை இது பண்ணி அதை இங்கில் துவச்சி முதுகில் குத்துவோம் இல்லையா? ஏப்ரல் ஃபூல் நீங்களாம் செய்வீங்களா என்னன்னு தெரியல. எங்க 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 இது வந்து ரொம்ப பிரிமிட்டிவ் அயோக்கிய பயிலுங்க. அது போகவே போகாதான், சட் அவுட்டு. இதுதான் பிரிண்டருடைய மெத்தட். அப்போ ஒரு ஒரு ஸ்டென்சில் ஒன்று இருக்கு, ஒரு பிளாக்னு சொல்லலாம், ஸ்டென்சில்னு சொல்லலாம். ஒரு ஒரு அடிப்படையா ஒரு கலரை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு அடிப்படையா ஒரு ஷேப் ஒன்று வச்சிருக்கோம். அதுல கலரை பூசி இன்னொரு சர்ஃபேஸ்ல வச்சோம்னா இந்த கலர் வந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அதை தான் பிரிண்டிங்னு சொல்றோம். அப்ப பிரிண்டிங் வந்து ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு ஸ்டென்சில் வேணும் இல்லையா? ஒரு ஒரு பிளாக் வேணும். இப்போ நம்ம எவ்வளோ கலர் பிரிண்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம கம்ப்யூட்டர் எவ்வளோ கலர் பிரிண்ட் பண்ணுது? 256,000 கலர். அப்ப இவ்வளவு கலர் பிரிண்ட் பண்றதுக்கு 256,000 பிளாக் வச்சா பிரிண்ட் பண்ண முடியும்? இல்ல. அப்போ ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா ஒரு மல்டி கலர். இப்ப என்னுடைய ஃபேஸ் இதுல தெரியுது, இங்க தெரியுது. இத போட்டோன்னு வச்சுக்கிறோம். இத அப்படியே போட்டோன்னு வச்சுக்கிட்டோம்னா இதுல வந்து இருக்கக்கூடிய கலர்ஸ எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிட்டே வந்து அதை வேற மாதிரி மேனிப்புலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அதை எத்தனையோ வருஷமா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனா முக்கால்வாசி இன்வென்ஷன்ஸ் தற்செயலா நடந்தது தான். பயங்கரமா புத்தி யூஸ் பண்ணி இதை வந்து இப்படி தெரியும், அப்படி தள்ளணும்னா இப்படி இப்படி வரும் அப்படின்லாம் நீங்க வந்து மெக்கானிக்ஸுக்குள்ள உள்ள போனீங்கன்னா தற்செயலா அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அப்படின்னு இப்படி மாட்டி விட்டுறலாமோ அப்படின்னு மாட்டி விட்டது தான் பல விஷயங்கள். அதே மாதிரி இதுவும் அப்படி நடந்த நிறைய காரியங்கள் அப்படி நடந்திருக்கு. ஓகே ஃபைன். என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஹாஃப் டோன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டிப்லிங்னு ஒண்ணு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? அதே பேஸ்ல ஹாஃப் டோன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. நமக்கு இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. நான் வந்து ஹாஃப் டோனுக்கு போறேன். அது வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது விஷுவல் காட்டுறேன். என்னடா இது? அப்புறம் என்னத்துக்கு காட்டுறாங்க? இல்ல அது தர முடியாது அப்படின்னா என்னத்துக்கு அதை காட்டுறாங்கன்றேன். இல்ல ஹாஃப் டோனை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு யோசிச்சேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை எடுத்துடுறேன்.
என்னத்தடா வெரிஃபை பண்ணுவீங்க? இல்ல இவங்க என்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல எதையுமே வந்து டவுன்லோட் பண்ண விட மாட்டேன்றான். என்னன்னு விளங்கல எனக்கு. டவுன்லோட் பண்ண முடியலன்னா ஹாஃப் டோனு இதுக்கே கொண்டு போக வேண்டாம். அதுக்கு பேர் ஃப்ரீ பிக் வேற. டவுன்லோட் பண்ண விட மாட்டேன்றான்ல, அதுக்கு பேர் வந்து ஃப்ரீ பிக். அப்புறம் என்ன ஃப்ரீ பிக்னு தெரியல. வெக்டர் ஸ்டாக் அது. ஹாஃப் டோனை பத்தி நான் காட்டணும்னா ஓப்பன் இமேஜ். ஓகே, அது இல்ல. இருங்க தம்பி, அது ரொம்ப, அதாவது சாதாரணமான ஒரு விஷயத்தை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. சரி, சரி, நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து அதை பிரிண்டிங்ல எப்படி கிரே டோன் எப்படி காட்டுறது? கிராஜுவலா கிரே டோன் வரணும்னு எப்படி காட்டுறது? இல்ல அது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இல்லையா? சிக்கலான விஷயம் தானே இல்லையா? ஒரு கிரே காட்டலாம், 2 கிரே காட்டலாம், 4 கிரே காட்டலாம். ஒரே பேஜ்ல வந்து 25 கிரே காட்ட வேண்டியிருக்குன்னா 25 தனித்தனி பிளாக்கா செய்ய முடியாது இல்லையா? அப்ப அதுக்கு வந்து என்ன அவங்க வந்து பிளான் பண்றாங்கன்னா, ஐடியா பண்ணிட்டாங்க. தெரியுதா இப்ப உங்களுக்கு? தெரியுதா? ஓகே, இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து டார்க்கா இருக்கு, இந்த இடத்துல டார்க்கா இருக்கு, இந்த இடத்துல லைட்டா இருக்கு. இங்க லைட்டா இருக்கிறதுல வந்து என்ன ஆகுதுன்றத பாருங்க. அது பிளாக் புள்ளி தான் இங்க அப்படி தெரியுது. பிளாக் புள்ளி தான், எல்லாமே பிளாக் புள்ளி தான், கிரே கிடையாது. திக்காக டார்க்காவும், லைட்டாக தின் சிறுசாகி ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா கிரேயாவும் தெரியுது. கிரேடேஷன் எப்படி வருதுன்னு தெரியுதா? அப்ப லைட் அண்ட் டார்க் காட்டுறதுக்கு ஹாஃப் டோன் அப்படின்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்றாங்க. ஹாஃப் டோன்ன்ற மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல எழுதிடுறேன். அப்ப ஃபுல் டவுன் ஒன்று இருக்கா, குவார்டர் டவுன் ஒன்று இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இது பேர் ஹாஃப் டவுன் பேர், அவ்வளவுதான். சரியா? இல்ல அந்த கான்செப்ட் வந்து உள்ள போனோம்னா, அந்த பிரிண்டிங் டெக்னாலஜிக்குள்ள உள்ள போனா அந்த கான்செப்ட் நிறைய விஷயங்களை சொல்ல வரும். அதுக்குள்ள நம்ம இப்ப போகல. ஹாஃப் டவுன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப ஹாஃப் டவுனை வச்சு நாம கலர்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியும். அப்படி கலர்ஸை மேனிப்புலேட் பண்ணி, அதாவது இப்ப நமக்கு தெரியும் ரெட்டும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணோம்னா ஆரஞ்சு வரும். ஒரு இடத்துல வந்து 100% தான் ஒரு விஷயம் இருக்க முடியும் இல்லையா? அப்ப எல்லோவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது 50% அது 50% மிக்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி இது 25% அது 75% மிக்ஸ் பண்ணலாம். ரெண்டையும் 100% மிக்ஸ் பண்ண முடியாது. எப்படி 0% மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் ஆகவே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அங்க மாரியோ 100% மிக்ஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு கலர் தான் இருக்க முடியும். அங்க எது மோர் பவர்ஃபுல்லோ அது வந்து அங்க இருக்கும்.
ஒப்பேக்கு எதுவோ அது அங்க இருக்கும். ரைட், ஓகே. அப்ப பர்சன்டேஜை மாத்தி ரெட் வந்து ஆரஞ்சு இந்த சைட்ல ரெட், இந்த சைட்ல எல்லோ, நிறைய எல்லோ இருக்கிற ஆரஞ்சு, நிறைய ரெட் இருக்கிற ஆரஞ்சு, ரெண்டும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? 50-50 சேர்ந்துச்சுன்னா, 75-25 சேர்ந்துச்சுன்னா, 25-75 சேர்ந்துச்சுன்னா, அப்ப அந்த ஹாஃப் டோனை வச்சு அதை மேனிப்புலேட் பண்ண முடியுமா? நான் இதுக்கு வர்றேன், அந்த ப்ரொஜெக்டர் கலர்ஸ்க்கு வர்றேன். இதை வச்சு இன்னொரு கலர் ஸ்கீம் ஒன்று இருக்கு. அந்த கலர் ஸ்கீம் வந்து ப்ராசஸ்ட் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை முதல்ல அதை பேரை எழுதிடுறேன்னா, அதுக்கு பிரைமரி கலர்ஸ் வந்து நான் வந்து ரெண்டா எழுதுறேன். சயான் ப்ளூன்னு ஒன்று எழுதுறேன். ஆக்சுவலா சயான் தான் அது சொல்லணும், சயான் ப்ளூன்னு சொல்லக்கூடாது. ஆனா அது ஒரு ப்ளூ, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சயான் ப்ளூன்னு எழுதுறேன். மஜெண்டான்னு நினைக்கிறேன். மெஜெண்டாவா எம்ஏயா? மஜெண்டா ரெட். அது யாருமா? கீர்த்தி பிரியா. அது மெஜெண்டாவா எம்ஏயா? Magenta. Okay, sir. எம்ஏ சரிதான் இல்ல? Yeah, okay, sir. ஓகே. எல்லோ வந்து லெமன் எல்லோ. இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 3 கலர் தான் நமக்கு இல்லையா? பிரைமரி கலர்ஸ் 3 கலர் தான். இந்த 3 கலர்ஸும் இல்லாட்டி அது பிளாக். இந்த 3 கலர்ஸும் கரெக்டான இதுல வந்துச்சுன்னா அது ஒயிட். இங்க இதுக்கு ஆப்போசிட்டா வரும். 3 கலர்ஸும் சேர்ந்தா பிளாக், எந்த கலருமே இல்லாட்டி பேப்பர் ஒயிட். சரியா? அது அப்புறம் நம்ம அதை பேசுவோம். இங்க வந்து பிளாக்ன்றதையும் நம்ம வந்து சேர்ப்போம். சரியா? பிளாக் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, நான் வந்து பிராக்கெட்ல வந்து ஒரு இப்போ CMY கேன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். சரியா? நான் கேன்னு போட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு பிளாக் எழுதுறேன். ஏன்னா ரெண்டுலயும் ப்ளூ இருக்கு. நம்ம பிரைமரி கலர்ஸை பத்தி பேசும்போது ப்ளூ இருக்கு, இங்கேயும் ப்ளூ இருக்கு, இதுலயும் வந்து இங்க ஒரு ப்ளூ இருக்கு. இப்ப CMYB அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா ப்ளூவை சொல்றோமா பிளாக்க சொல்றோமா தெரியாதுன்னு கே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி பெரிய விவாதங்கள்லாம் சொல்லி பெரிய ஞான பிம்பங்கள்லாம் இருக்கு. ரைட், அதெல்லாம் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் இது 3 தான் பிரைமரி கலர்ஸ். சரி, இது 3 தான் பிரைமரி கலர்ஸ். பிளாக் வந்து கலரை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, டீப் பண்றதுக்கும் லைட் ஆக்குறதுக்கு வந்து பர்சன்டேஜை கம்மி பண்ணோம்னா பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். லைட் ஆக வந்து பர்சன்டேஜ் கம்மியாக லைட் ஆகிட்டே வருது, பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக கலர் வந்து பியூர் ஆகிட்டே போகுது. சரியா? இதை வந்து இது வந்து இதோடைய பிரைமரி கலர்ஸ். ப்ராசஸிங் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம், ப்ராசஸ்ட் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் ரெண்டையுமே எழுதிடுறேன். இது வந்து எங்க வருது? இது வந்து பிரிண்டிங்ல வருது. சரியா? அதனால நான் வந்து இங்க வந்து எழுத போறேன்.
பிரிண்டிங்ல வருது அது. சரியா? இது வந்து அப்ளிகேஷன்ல வருது. ரைட். இப்ப வந்து இதுல வந்து என்ன இருக்குன்னா, இந்த ரெட்ல மஜெண்டாவும் சயான் ப்ளூவும் இருக்கு. மெஜெண்டாவும் சயான் ப்ளூவும் சேர்ந்து தான் இந்த ரெட் வருது. மெஜெண்டா ஜாஸ்தி, சயான் ப்ளூ வருது. உள்ள உள்ள நுழையுது அது. சாரி, மெஜெண்டா வருது, எல்லோ வருது இதுக்குள்ள. சயான் ப்ளூ வருது, எல்லோ வருது இதுக்குள்ள. இதோடைய எல்லோவும் இதோடைய மெஜெண்டாவும் சேர்ந்து இங்க ரெட் வருது. இதோடைய எல்லோவும் இதோடைய சயானும் சேர்ந்து இங்க கிரீன் வருது. இதோடைய மெஜெண்டாவும் இதோடைய சயானும் சேர்ந்து இங்க ப்ளூ. ப்ளூல வந்து சயான் ஜாஸ்தியாகவும் மெஜெண்டா கம்மியாகவும் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு ஐடியாக்காக நான் இதை எழுதுறேன். சிஎம்ஒய்கேன்றது தான் நம்ம வந்து சொல்லுவோம். இதை சிஎம்ஒய்கே எப்படி இதை ஆர்ஜிபின்னு தானே சொல்லுவோம். அங்க வந்து நம்ம ஆர்பிஒய்ன்னு சொல்றது கிடையாது இல்லையா? இதுல வந்து இன்னைக்கு என்ன 20ஆம் தேதி இல்லையா? இல்ல, இன்னைக்கு 19ஆம் தேதி. என்ன அது ஒரே குழப்பமா இருக்கு. ஓ, நேத்தும் இன்னைக்கும் கிளாஸ். 19th நேத்தும் இன்னைக்கும் கிளாஸ். ஓகே ஓகே ஓகே. இங்க வந்து மெஜெண்டாவும் பர்சன்டேஜ் வந்து அப்புறம் பார்த்துக்கிறோம் நம்ம. மெஜெண்டாவும் எல்லோவும் இதுல சேருது. கிரீன்ல வந்து சயானும் எல்லோவும் சேருது. சரியா? இங்க வந்து மெஜெண்டாவும் ப்ளூவும் மெஜெண்டாவும் சயானும் சேருது. இங்க இருக்கக்கூடிய கலர்ஸோட காம்பினேஷன் ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு தனி மாடல். இது ஒரு தனி மாடல். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை எப்படி கொண்டு போறோம். சரி, இப்போ ப்ராசஸிங் கலர்ஸை பத்தி, ப்ரொஜெக்டட் கலர்ஸை பத்தி யாரோ கேட்டீங்க இல்லையா? ப்ரொஜெக்டட் கலர்ஸ்ன்றது என்னன்னா, ஒயிட் லைட் வந்து சூரியன்ல இருந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. சரியா? எப்ப சூரியன்ல இருந்து அது ப்ரொஜெக்ட் ஆகி அது மேலேயாச்சும் விழுகுதோ, அப்புறம் வந்து அதை மறைஞ்சிருது. ஒண்ணு சூரிய அஸ்தமனம் ஆயிருது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஒரு துணி போட்டு மறைச்சிடுறோம், ஒரு டார்பாலின் போட்டு மறைச்சிடறோம், ஒரு போர்டு வச்சு மறைச்சிடுறோம்னா அந்த இடத்துல லைட் இல்லை, ஒயிட் லைட் இல்லை. அப்ப அந்த லைட் ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அதுல வந்து அந்த லைட் இருக்கு. இப்ப நமக்கு தெரியும், ஒரு பிரிசம் வெளியே வந்தா இவ்வளவு இது பிரியுது அப்படின்றது தெரியுது நமக்கு. அப்ப ரெட் மாத்திரம் பிரிச்சு அதை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் நம்ம இல்லையா? அப்போ ஒரு ஏரியா ஃபுல்லா அது ரெட் ஆப்ஜெக்டா தெரியும். அதுல ஒரு 25% வெளிச்சத்தை குறைச்சி, ரெட்டை குறைச்சி ஒரு 75% எல்லோவை கொடுத்தோம்னா ஒரு எல்லோ ஆரஞ்சு ஆயிருமா? அது நான் அப்ளைட் கலர்ஸை வச்சு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆயிருமா? அப்ப கலரை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். எவ்வளவு ரெட் கொடுக்குறோம், எவ்வளவு கிரீன் கொடுக்குறோம், எவ்வளவு ப்ளூ கொடுக்குறோம்ன்றதுல. அப்ப என்ன லைட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுதோ அந்த லைட்டு நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுல வந்து மிக்சிங்ல வந்து நம்ம எப்படி ஆரஞ்ச கிரியேட் பண்றப்ப வந்து நல்ல ரெட் ஆரஞ்சா கிரியேட் பண்ணலாம், நல்ல எல்லோ ஆரஞ்சா கிரியேட் பண்ணலாம்.
நிறைய தண்ணி ஊத்தி லேசா அடிச்சோம்னா லைட் ஆக்கலாம், நிறைய திக்கா அடிச்சோம்னா டார்க்கா காட்டலாம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இது. ஆனா இங்க வந்து அந்த ஆர்பிஒய்யோட ரெட் ப்ளூ எல்லோவுடைய கான்செப்ட் வராம ஆர்ஜிபி உடைய கான்செப்ட் கொஞ்சம் மாறும். பிரைமரி கலர்ஸை பத்தி வர்றப்ப கொஞ்சம் மாறும். இப்ப இப்படி 3 இருக்கு. இந்த 3 தவிர வேற எதுவும் கிடையாது. சரியா? இந்த 3 இருக்கு. இன்டென்சிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு வருது. அது வந்து நான் உங்களுக்கு வந்து இமேஜ் வேணா அனுப்புறேன், புரிஞ்சுக்கிறதா இருந்தா புரிஞ்சுக்க. அது நமக்கு சிலபஸ்ல கத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்றது கிடையாது. ரொம்ப டீப்பர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது அப்புறம் பார்ப்போம் நம்ம. சரியா? இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, ப்ளூ எல்லோ ரெட்ன்றது வந்து அப்ளைட் கலர்ஸ்க்கு பிரைமரி கலர்ஸ். ரெட் கிரீன் ப்ளூ ஆர்ஜிபின்றது வந்து ப்ரொஜெக்டட் கலர்ஸ்க்கு. என்னம்மா ப்ரொஜெக்டட் கலர்ஸை பத்தி இதுதான் சந்தேகமா இருந்துச்சா? என்ன விளங்குச்சா? நான் இப்ப திரும்ப சொன்னது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இல்லாட்டி இன்னும் கேள்விகள் இருக்கா அதுல? யாருமா? இல்ல யாரும் கேட்டீங்களே ப்ரொஜெக்டட் கலரை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டுனா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேல போறதுதான் பெட்டர். சொல்லு யாருமா? நான் பேர் பார்க்கலையே. ஓ, கேள்வி கேட்டுட்டு போயாச்சா ஆளு? என்ன ஆயிரு ஆளையே காணோயா? கேட்டாளா? ஆமாய்யா, ஆமா, கேட்ட ஆளு யாருன்னு தெரியல. சரி, எனிவே ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே. இப்ப வந்து இதை பத்தி வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை பத்தி நான் இன்னும் நிறைய டீப்பா உள்ள போவேன். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பேசிக்கா நம்ம வந்து யூஸ்வலா என்ன செய்வோம்னா, இதை எடுத்துட்டு இதுல இருந்து அப்படியே போயிடுவோம். ஏன்னா இது நமக்கு பழக்கமான ஒரு விஷயம்ன்றதுனால இதுல இருந்து கலர் வீல்னு ஒண்ணு இருக்கு. கலர் வீல்ல வந்து மீனிங்ஸ் இருக்கு. அது லைட் ஆக்குறது, டார்க் ஆக்குறது, இதுகெல்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு வருவோம். இதை புரிஞ்சுக்கிறாம இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்க போயிட்டு திரும்ப இங்க இங்க இதுலயே இருந்துட்டு திரும்ப அங்க போறது வந்து கஷ்டமா இருந்துச்சு யூஸ்வலா. அதனால நான் இதை வந்து முதல்ல கொண்டாட்டேன். என்ன ஆயிரு முதல்ல கொண்டாந்தது காரணம் இத இப்படி போயிடுறது பெட்டரா தோணுது எனக்கு. ஓகே. இப்படி 3 மாடல் இருக்கு. அந்த 3 மாடலை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல வந்து இருக்குன்றத தெரிஞ்சுக்குங்கன்றேன். சரிதானே? அப்படி போயிடுவோம். இப்ப வந்து கலர் வீலை வந்து நான் லேசா செஞ்சு காட்டிட போறேன். இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னா நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்க சந்தேகத்தை தீர்த்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். சந்தேகம் இருக்கா? இல்லை இல்ல இல்லன்னாச்சும் சொல்லுங்க. ஒரு தம்ஸ் அப் போட்டீங்கன்னா இல்லன்னு எனக்கு தெரிஞ்சிடும். சொல்லுங்க. சந்தேகம் எதுவும் இல்ல. ஆல்ரெடி கலர்னால இது எனக்கு கொஞ்சம் கம்மி. அதனால நீங்க எப்படியும் ஒரு 2-3 வாட்டி போட்டு கேட்டாதான் எப்போ உள்ளது இன்னும் கொஞ்சம் புரியும். நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லி கொடுத்தது ராஜா, நான் என்ன செய்யறேன், இப்ப இதுக்கு மேல கொண்டு போறேன். இதோடைய அப்ளைடு கலர்ஸோடைய அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறப்ப வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிய ஆரம்பிக்கும். சரியா? இப்போதைக்கு நான் வந்து ஜென்ரலா போயிடுறேன். நெக்ஸ்ட் வீக் நான் வந்து கலருக்குள்ள இன்னும் திரும்ப உள்ள போவேன். சரியா? இப்போதைக்கு வந்து பேசிக்ஸ் சொல்லி என்னையும் சொல்ல வந்த. ஓகே, சரியா? ஓகே. இல்ல, ராமச்சந்திரன் சார் என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. சரியா? நான் இப்ப இதுக்குள்ள உள்ள போறேன். இதுக்குள்ள உள்ள போறது எப்படி போறேன் அப்படின்னா, கலர் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு.
இத ராமச்சந்திரன் சார் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மெத்தட் ஒன்று வச்சு ரொம்ப நாளா சொல்லுவாரு. அது எப்போ உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குதோ அப்போ அது வரட்டும். நான் இன்னைக்கு எவ்வளவு சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். என்ன இரு, ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒன்று வச்சுக்கிறோம். ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒன்று வச்சுக்கிறோமா? அப்படின்னு ஒரு ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் நினைச்சுக்கிறோம் இதை. என்னன்னா ராஜா, கலர் வந்து அதுல அந்த தியரிய வந்து நம்ம வந்து பெருசா இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அதுல இருந்து அப்படி வருது இப்படி வருது நிறைய அதுல இருக்கு. நிறைய அது பிஹெச்டி டாக்டரேட்டோ வாங்குற லெவலுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்றதா இருந்தால் என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அந்த இடத்துல வச்சு அஃபெக்ட் பண்ண, அப்ப நம்ம பெயிண்டிங் பண்றப்பதான் அதை வந்து நம்ம கத்துக்க போறோம். அப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்ப என்னன்னா இது சிலபஸ்ல வந்து இந்த கலரை பத்தி நம்ம தெரிஞ்சாகணும் அப்படின்றது வந்து ஒரு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த இந்த டிகிரி நீங்க வாங்குறதா இருந்தால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறோம். இப்ப 3 பிரைமரி கலர் சொன்னோமா? 3 பிரைமரி கலர் சொன்னோம் இல்லையா? இந்த தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து என்னன்னா, இப்ப ஹார்மோஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம ஹார்மோஸ் ஏரியாலையும் இல்லை, நமக்கு வேண்டிய அழகு அங்க ஹார்மோஸ்ல இல்லை. நமக்கு வந்து அந்த அப்படியே வேண்டிய அழகு இருந்து அங்க பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதனால ஹார்மோஸை பத்தி நம்ம பெருசா தெரிஞ்சுக்கல. சப்போஸ் நம்ம வந்து ஒரு டப்பாவை தூக்கிட்டு கொஞ்சம் போல பெட்ரோல் எடுத்துட்டு வர்றதுக்காக ஹார்மோஸ்க்கு போயே ஆகணும்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கங்களேன். அங்க இருக்கிற மேடு பள்ளம், இந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தோம்னா பின்னாடி இருந்து இவனுக்கு தெரியும், அவனுக்கு அந்த கல்ல ஒளிஞ்சவன எவனுக்குமே தெரியாது. அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களையும் நம்மளால கத்துக்க முடியும். அப்ப தேவையா இருக்கிறப்பதான் கத்துக்கிறோம். இப்படிலாம் இருக்குன்றத வந்து நம்ம ரெக்கார்ட்ல வச்சுக்கிறோம். திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து இதை பத்தி தேவை நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் வருதுன்றப்ப டகார்னு போய் கண்டுபிடிச்சு எடுத்துடலான்ற. அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியை வகுத்து வச்சுக்கிறோம். இது 3 பிரைமரி கலர்ஸ். சரியா? அப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு வட்டத்தை போட்டு பிரைமரி கலர்னு எழுதிடுறேங்க. என்ன ஆயிர, வட்டத்துக்குள்ள இருக்கிறது வந்து பிரைமரி கலர்ஸ். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு கலர் ஒன்று வைக்க போறோம்.
இப்ப எனக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? இந்த கட்டத்துக்குள்ள என்ன கலர் வரும், இந்த கட்டத்துக்குள்ள என்ன கலர் வரும், இந்த கட்டத்துக்குள்ள என்ன கலர் வரும்? முதல் கட்டத்துக்கு என்ன கலர் வரும் சொல்லுங்க, டகார்னு சொல்லுங்க. நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுறேன். டைம் ஆயிட்டே போகுது. 47 ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன கலர் வரும்? எங்க சொல்லவே இல்லை இன்னும். என்னம்மா இந்த இடத்துல என்ன வரும்? வயலட். ஓகே, வயலட். ஹர்ஷிதா சொல்லியாச்சு. ஓகே. அடுத்தது இது ரெண்டும் சேர்ந்தா Green. கிரீன். மூணாவதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா யாரோ? ஆரஞ்சு. ஆரஞ்சு. ஓகே. சரியா, ஆரஞ்சுக்கு போயிடுவோமா? என் வைஃப் பேரு பிரேமா. சமயத்துல வந்து நான் வந்து அப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னா, டைட்டா எல்லா சைட்லயும் கவர் ஆயிருக்கும். திடீர்னு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நான் வந்து கேமராவை நகட்டணும், இதை நகட்டணும், அதை நகட்டிட்டு போய் தான் எடுத்துட்டு வரணும். சமயத்துல பக்கத்துல வைஃப் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொடுத்துரு அப்படின்றதுக்கு பிரேமா அப்படின்னு சொல்லிட்டு கூடுவேன். எனக்கு ஸ்டூடெண்ட் இன்னும் 2-3 பழைய பேட்சஸ்ல பிரேமான் இருக்காங்க. பிரேமான்னு கூப்பிட்ட உடனே என்ன சார் நான் அங்கிருந்து கேட்பாங்க. அது மாதிரி உனக்கு எனக்கு நடக்குமா? சரியா. இப்போ வந்து நான் இதை வேணும்னு கொஞ்சம் தள்ளி இது பண்றேன். இதை எழுத வேண்டி வரும் நமக்கு. அதனால நான் இந்த இடத்துல எழுதியிருக்க கூடாது, எழுதிட்டேன். இப்ப அப்படியே அதை மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறது வேண்டியதான். இந்த ஸ்கொயருக்குள்ள இருக்கிறது, இந்த 3 ஸ்கொயருக்குள்ள இருக்கிறது வந்து செகண்டரி கலர்ஸ் சொல்லுவோம். DARY தானேமா கீர்த்தி பிரியா? செகண்டரி DARY தான் இல்லையா? Yes, sir. ஓகே. ஏன்னா டிக்ஷனரிட்ட கேட்டுட்டு அப்புறம் நம்ம எழுதுறது பெட்டர். என்னம்மா சொல்ற? UN. செகண்டரி தான், செகண்டரி கலர்ஸ். சரிதானே? Yes, sir. ஓகே. இப்போ வந்து அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே போகலாம் இல்லையா? பக்கத்துல இருக்கக்கூடிய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டே போகலாம். அப்படி மிக்ஸ் பண்றோம் இங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கைப்படாம இருக்கும்னு யோசிச்சேன். ஐயர் இது முடிச்சிட்டு கொஞ்சம் பேச வேண்டியிருக்கியா? குமணன் பேசினா. ஓகேண்ணே. இப்ப இதுல என்ன கலர் வரும்? ப்ளூவும் கிரீனும் சேர்ந்து வரும் இல்லையா? அப்ப என்னம்மா எதுமா என்ன சொன்னீங்க? இல்ல கேட்கல.
யார் சொன்னதுன்னு தெரியல. நான் இங்க பார்க்கவும் இல்லை. எனக்கு சரியா கேட்கல யார் என்ன சொன்னதுன்னு. என்னம்மா சொன்னீங்க? இப்ப ப்ளூ கிரீன் அக்வா மரைன் ப்ளூன்னு சொல்லலாம், அக்வா மரைன் கிரீன்னு சொல்லலாம். இப்போ வந்து இதுக்கு ஒன்னொன்னுக்கும் பேர் கொடுத்துக்கிட்டே வந்துருவோமா? அக்வா அப்படின்னா தண்ணி இல்லையா, மரைன்னா சி. அப்ப சி வாட்டர் ப்ளூ அப்படின்றோம், லெட் சி வாட்டர் கிரீன்ன்றோம். அது ஒரு கிரீனிஷ் ப்ளூவா தான் இருக்கும் சி. அக்வா மரைன் எழுதுனா கூட போதும். இப்ப இங்க வந்து என்ன ஆகுது, நான் 50% கொடுக்குறேன். இது வந்து ஃபுல் 100% கிடையாது, 100% கொடுக்க முடியாது நம்ம. ஏன்னா டிரான்ஸ்பேரண்ட் கலர்ஸா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் அதுல மிக்ஸ் ஆயிரும். அப்ப ஒயிட் மிக்ஸ் பண்ணா ஒரு பேர் இருக்கு, அதை அப்புறம் போவோம் நம்ம. இதை நான் செஞ்சிடுறேன். இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. 6 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சிடலாம். மீதியை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு பேரை கொடுத்துட்டேன்னா நல்லது. சரியா? இப்ப ட்ரையாங்கிளுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்னா, இந்த சர்க்கிள் டெர்ஷியரி கலர். இந்த 3 யார் அது சொன்னது? பயங்கரமான முன்னாடியே படிச்ச ஒரு விஷயமாமா, கீர்த்தி பிரியாவா? டிக்ஷனரி அது அப்படிதான் இருக்கும். என்ன டிக்ஷனரியா இருக்கிறதுனால அதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். டெர்ஷியரி கலர் ஸ்பெல்லிங் சரியாமா? TIARY தான் இல்ல? ஓகே. இத வந்து என்ன சொல்றோம் நம்ம? இண்டிகோன்னு சொல்லிட்டு சொல்றோம். சில நேரங்கள்ல ஒரு கலரை அடிச்சிட்டு இன்னொரு கலர் அடிச்சோம் அப்படின்னா இது மேல அடிச்சிருக்கிறதுனால இது ப்ரிடாமினன்ட் ஆயிடுது. இல்ல வயலட் இன்னும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு தடவை வயலட் அடிச்சுட்டு அது மேல ரெட் அடிச்சுட்டு அப்புறம் திரும்பியும் இன்னொரு தடவை லேசா கொஞ்சம் போல வயலட் அடிச்சாதான் கொஞ்சம் பேலன்ஸ்டா கலர் வருது. இப்ப இதை வந்து என்ன சொல்லுவோம்னா, இது இன்னும் கூட கொஞ்சம் டார்க்கா இருக்கலாம்னு தோணுது எனக்கு, நான் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிடுறேன். இப்போ வயலட் வந்து ப்ரிடாமினன்ட் ஆயிடுச்சு, அதனால ரெட் இன்னும் கொஞ்சம் போடலாம் நம்ம. இது பர்கண்டின்றது ஒரு ஊர். பர்கண்டியில வந்து வைன் ரொம்ப ஃபேமஸ் அங்க. பர்கண்டி வைனோடைய கலர் இது. GUNDY தான் நினைக்கிறேன். பர்கண்டி ஸ்பெல்லிங் பாத்துறியாமா? BURGAN பர்கண்டி. பர்கண்டி சரியா? இது பர்கண்டி ஆயிடுச்சு.
இப்ப நம்ம இதை லைட் ஆக்குறதுக்கு எப்படி லைட் ஆக்கணும்? ஜாஸ்தி அழுத்தாம தேய்ச்சோன்றது தான் நம்ம பேசுறோம். இல்ல, பேப்பர்ல இருக்கிற ஒயிட்டையும் ரெட்டையும் 50-50 சேர்த்துட்டேன். இப்ப இதுல வந்து அந்த ரெட் மேலேயே அந்த ஒயிட்டை கொஞ்சம் போல குறைக்கிறதுக்கு எல்லோ கொண்டு வர்றேன். ரெட் வந்து கொஞ்சம் பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன். அது என்ன ஆகுது? இப்ப அதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு பேர் கொடுக்க முடியுமா? டீப் ஆரஞ்சுன்னு கொடுக்கலாம். ஆனா ஆக்சுவலா வந்து என்ன இருக்கோ அதை கொடுத்துருவோம், ரெட் ஆரஞ்சுன்னு கொடுத்துருவோம். ரெட் ஆரஞ்சுன்னு கொடுத்தாச்சு. இப்ப இது என்ன வரப்போகுது? ஆரஞ்சு கொடுத்துருவோம். எல்லோ இல்ல, இது எல்லோ, இது கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சு அது, இது எல்லோ, இது ரெட் ஆரஞ்சா இருந்துச்சுன்னா இதை என்ன ஆரஞ்சுன்னு சொல்லுவோம்? எல்லோ ஆரஞ்சுன்னு சொல்லிடுவோமா? எல்லோ ஆரஞ்சுன்னு சொல்லிடுவோம். இது எல்லோ ஆயிடுச்சு. இப்படி அந்த லைட்டா கலர் வைக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணுமா? நான் ரொம்ப கேஷுவலா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க வைக்கும் போது இவ்வளவு தூரத்துக்கு கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்தா மாத்திரம் தான் வரும். எல்லோ கிரீன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா அது எல்லோ ஆரஞ்சு, ரெட் ஆரஞ்சு, எல்லோ கிரீன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இதை லீஃப் கிரீன்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? இதத்தான் கலர் வீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? கீர்த்தி பிரியா, எப்படிமா இது டெர்ஷரி கலர்ன்ற வேர்டு எப்படி தெரியுங்களா? அது சார் நான் காஸ்டியூம் டிசைனிங் படிச்சிருக்கேன் சார். பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைனர். ஓகே ஓகே ஓகே. அப்ப நிறைய கிளாஸ் கீர்த்தி பிரியாவே எடுக்க சொல்லிடலாம் போல இருக்கே நம்ம கிளாஸ். என்ன இது, அனாட்டமி கிளாஸ் எல்லாம் கீர்த்தி பிரியாவை எடுக்க சொல்லிடலாம். இத வந்து கலர் வீல்னு சொல்லுவோம். ஆச்சு, டைம் ஆச்சு, நமக்கு 2:01 ஆச்சு. ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்லிட்டு நான் நிறுத்திடுறேன். இப்ப ப்ளூவும் ப்ளூ சம்பந்தப்பட்ட கலர்ஸையும் நம்ம வந்து கூல் கலர்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அந்த ப்ளூ வந்து தண்ணி, ஐஸ், அதெல்லாம் ப்ளூ கலர் வச்சுதான் நம்ம செய்வோம். ப்ளூ கலர்ன்றதுனால தொட்டு பார்த்தோம், கூல் கலர்ன்றதுனால தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கூலா இருக்கும், அதெல்லாம் அதை சொல்ல வரல. அப்படி கூலாலாம் இருக்காது அது. அதை பத்தி நான் நிறைய பேசுறேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அது, பத்தி பேசுறேன்னா. அப்ப இத வந்து கூல் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். எதை கூல் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம்? இங்க இருந்து ஆரம்பிச்சு
இங்க இருந்து ஆரம்பிச்சு அது வரைக்கும் கூல் கலர்ஸ்னும் இங்க பாதியில நிறுத்தியிருக்கேன். சரியா? இப்ப இது வந்து இன்னும் கூட அப்படி போகலாம். நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். ரெட் சம்பந்தப்பட்ட கலர்ஸும் வார்ம் கலர்ஸ். சரியா? ரெட் சம்பந்தப்பட்ட கலர்ஸும் வார்ம் கலர்ஸ், ப்ளூ சம்பந்தப்பட்ட கலர்ஸும் கூல் கலர்ஸ். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா பின்னாடி வந்து நம்ம கலர் காம்பினேஷன் அப்படின்னு போறப்ப இது யூஸ் ஆகும். இது அப்ளைடு கலரோடைய கலர் வீல். அப்ளைட் கலரோடைய கலர் வீல். எல்லாத்துக்கும் கலர் வீல் இருக்கா அப்படின்னா எல்லாத்துக்கும் கலர் வீல் செய்ய முடியும், ஆனா ஜென்ரலா வந்து செஞ்சுக்கிறது இல்லை. இது வந்து அப்ளைட் கலர்ஸ்க்காக மாத்திரம் தான் நம்ம செஞ்சுக்கிறோம். அநேகமா அப்ளைட் கலர்ஸ் தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். மீதி எல்லாம் இப்ப கம்ப்யூட்டர் வேலை பார்த்துறோம், ப்ராசஸிங் யூனிட்ஸ் வேலை பார்த்துருவாங்க, அப்படி போயிட்டு இருக்கும். சரியா? அப்ப இன்னைக்கு நடந்தது வரைக்கும் நீங்க ஒரு தடவை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்களா? எங்கேயாச்சும் போய் கம்ப்யூட்டர்ல போய் நம்ம இது லெக்சர்ஸை ஒரு தடவை கேளுங்க. லெக்சர்ஸை ஒரு தடவை கேட்டுட்டு கம்ப்யூட்டருக்குள்ள உள்ள போய் கண்டுபிடிச்சு, என்னம்மா கீர்த்தி பிரியா என்னென்னலாம் தப்பிதமா சொல்லியிருக்கேன்றது கண்டுபிடிச்சு வந்து நாளைக்கு சொல்லணுமா நீ நெக்ஸ்ட் வீக்? சார் நான் முடிச்சு 10 years ஆயிட்டு சார். அப்படியா? சரி, இல்ல வாட்ஸ்அப் இது என்ன சொல்றது, ரிஃப்ரெஷ் பண்ணி பாத்துக்கிறது தானே. ஓகே சார், ஓகே சார். சரியா? ஓகேம்மா. அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம 25th 26th பாக்குறோம் இல்லையா? அதுக்குள்ள இத வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி பாத்துக்குங்க. சரியா? வேற எதுவும் கேள்வி இருக்கா? க்ளோஸ் பண்ணிடவா?